கலாத்தியர் புஸ்தகம் புதிய ஏற்பாட்டில் 260வது பக்கம். கலாத்தியர் 4வது அதிகாரம். அதிலே உங்களுக்கு நான் 27வது வசனம் முதல் 31வது வசனம் வரைக்கும் நான் வாசிக்கின்றேன். கலாத்தியர் 4வது அதிகாரம் 27 முதல் 31 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். அந்தபடியே பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்தரு, கர்ப்ப வேதனை படாதவளே களிப்பாய் எழும்பி ஆர்ப்பரி, புருஷனுள்ளவளை பார்க்கிலும் அநாத ஸ்திரீகளுக்கே அதிக பிள்ளைகள் உண்டு என்று எழுதியிருக்கிறது. சகோதரரே, நாம் ஈசாக்கை போல வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாய் இருக்கிறோம். ஆகிலும் மாம்சத்தின்படி பிறந்தவன் ஆவியின்படி பிறந்தவனை அப்பொழுது துன்பப்படுத்தினது போல இப்பொழுதும் நடந்து வருகிறது. அதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? அடிமையானவளின் மகன் சுயாதீனமுள்ளவனுடைய குமாரனோடு சுதந்திரவாளியாக இருப்பதில்லை. ஆகையால் அடிமையானவளையும் அவளுடைய மகனையும் புறம்பே தள்ளு என்று சொல்லியிருக்கிறது. இப்படி இருக்க சகோதரரே, நாம் அடிமையானவளுக்கு பிள்ளையாய் இராமல் சுயாதீனமுள்ளவளுக்கு பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆமீன். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய வெளியேறப்பெற்ற பிரண்ணாம் குடும்பத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வெளியேறப்பெற்ற முத்துக்கள் வைரங்களையும் தனிப்பட்ட நபர்களையும் கர்த்தர் ஏழையும் பிரண்ணாம் இந்த கால நேரத்திலே இந்த ராபோஜன பந்தியிலே அவர் உங்களை அதிகமாக ஆஸ்வதிக்கின்றார். அவருடைய கிருபை, இரக்கம், சமாதானம் என்றென்றும் அவராலே முன்குறிக்கப்பட்ட பிள்ளைகள் மீது இருக்கும் என்று கர்த்தருடைய வார்த்தை போதிக்கிறது. அப்படியாகத்தான் தேவன் அவருடைய ஆசீர்வாதங்களை இந்த சிறு மந்திர் மேலே வைத்திருக்கின்றார். அதற்காக நம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். சென்ற வாரத்திலே நாம் சாலோமின் ராஜா எப்படியெல்லாம் அவர் 3 கட்டங்களாக மெல்கிசேதேக்காக அப்பத்தையும் திராட்சரசத்தையும் ஆபிரகாம் கொண்டு வந்தது போலவே ஆபிரகாமுடைய மாம்ச சந்ததியாகிய யூதருக்கு வருகின்ற பொழுதும் அவர் இயேசு கிறிஸ்துவாக அப்பத்தையும் திராட்சரசத்தையும் கொண்டு வந்து அந்த மெல்கிசேதேக்கின் அடையாளத்தை காண்பித்தார். சாலோமின் ராஜாவின் அடையாளத்தை காண்பித்தார். அதே தேவன் நேற்றும் இன்றும் என்று மாறாதவர் லவோதிகா சபையின் கதவை தட்டினார். எதற்காக வந்தார்? அவர் அப்பத்தையும் திராட்சரசத்தையும் ஜனங்களுக்கு கொண்டு வந்து லவோதிகா சபையின் கதவை தட்டி, ஒருவன் கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் போஜனம் பண்ணுவேன். எப்படியாக தேவன் ஆபிரகாம் இடத்துல ஒரு போஜனம் செய்து கொண்டாரோ, இயேசு கிறிஸ்துவாக வெளிப்படுகின்ற போல் அப்போஸ்தலர்கள் மத்தியில் ஒரு போஜனம் பண்ணி கொண்டாரோ, அதே சாலோமின் ராஜா, அதே சமாதானத்தின் பிரபு, அதே மெல்கிசேதேக்கு லவோதிகா சபையின் கதவை எளிமையான தோற்றத்தோடு அவரை கதவை தட்டி வெளியே அழைக்கின்ற பொழுது ஜனங்களோ அவரை புறம்பே தள்ளிவிட்டார்கள். நித்திய ஜீவனுடைய வார்த்தையாகிய உரைக்கப்பட்ட வார்த்தையே உண்மையான ராபோஜனம் என்பதை பற்றி சென்ற வாரத்தில் பார்த்தோம். இயற்கையாக வளர்க்கப்பட்ட கோதுமை மணியிலே வருகின்ற அப்பத்தை யாருக்குமே ஜீவன் தராது. இயற்கையாக வளர்க்கப்பட்ட திராட்சை பழத்தை பிழிந்து அதிலே ஒரு ரசத்தை ஏற்படுத்தி அதை குடிக்கின்ற பொழுது யாருக்குமே ஜீவன் தராது. ஆனால் தேவன் சொன்ன வார்த்தை அது ஒரு மாதிரி. இந்த உடல் இந்த அப்பத்துக்கு ஒரு மாதிரி, என் ரத்தம் இந்த திராட்சைக்கு ஒரு மாதிரி என்று தேவனு செகண்ட் குவாலிட்டியாக ஒரு மாதிரியை காண்பித்தார். எது வரைக்கும்? நான் மறுபடியும் உங்களிடத்தில் வர வரைக்கும். அப்படியாகத்தான் தேவன் 7ஆம் தூதனாக வெளிப்பட்டு எக்காலம் ஊதுகின்ற பொழுது லவோதிகா சபையின் கதவை தட்டினார். கதவை ஜனங்கள் திறக்கவில்லை. கிறிஸ்துவை புறம்பே தள்ளிவிட்டார்கள். அவர் ராபோஜனமாகிய உரைக்கப்பட்ட வார்த்தை, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிற வார்த்தை, வர்ணமில்லாத வார்த்தை கொண்டு வந்து கதவை தட்டுகின்ற பொழுது சாலோமின் ராஜா மிகவும் எளிமையாக வெளிப்பட்டிருக்கின்ற பொழுது உலக ஜனங்கள் கண்கள் திறக்கப்படவில்லை. ஆனால் அவராலே முன்குறிக்கப்பட்ட பிள்ளைகளோ அந்த சாலோமின் ராஜாவை சந்தித்து விட்டார்கள். அந்த சாலோமின் ராஜாவிடத்தில் பெற்றுக்கொண்ட அந்த ராபோஜன தாங்க உரைக்கப்பட்ட வார்த்தை, அந்த உரைக்கப்பட்ட வார்த்தை தாங்க மனவாட்டியை பெற்றெடுத்தது. அந்த உரைக்கப்பட்ட வார்த்தையின் மூலியமாகத்தான் நாம் தேவன் யார் என்பதையும், கிறிஸ்து யார் என்பதையும், ஏழையும் யார் என்பதையும் இந்த உரைக்கப்பட்ட வார்த்தையின் மூலியமாகத்தான் நாம் அனைத்தையும் பெற்றுக்கொண்டோம். அதற்காக நாம் தேவன் நன்றி செலுத்துவோம். சென்ற வாரத்தில் நாம் பார்த்தோம். இன்றைக்கு நாம் வாசிக்கப்பட்ட இந்த வெளியேறப்பெற்ற வார்த்தையை நீங்கள் பார்ப்பீரென்றால், அந்தப்படியே பிள்ளை பெறாத மலடியே, ஏற்கனவே மலடியில் செய்தி நான் கொடுத்திருக்கின்றேன். அந்த பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்தரு, கர்ப்பை வேதனை படாதவளே களிப்பாய் எழும்பி ஆர்ப்பரி, புருஷனுள்ளவளை பார்க்கிலும் அநாத ஸ்திரீகளுக்கு பிள்ளைகள் உண்டு என்று, அதிக பிள்ளைகள் அநாத ஸ்திரீகளுக்கு உண்டு என்று எழுதியிருக்கிறது.
பாருங்கள், அப்போ அந்த ஈசாக்கை போல வாக்குத்தத்தம் பிள்ளைகளாய் இருக்கின்றோம். ஆகையால் மாசத்தின் படை பிறந்தவன் ஆவியின் படை பிறந்தவனை அப்பொழுது துன்பப்படுத்தினது போல இப்பொழுது துன்பப்படுத்துகின்றார்கள். அப்போ தேவன் ஆபிரகாம் இடத்திலே தேவன் தன்னுடைய வார்த்தைகளை வைக்கின்ற பொழுது, உடன்படிக்கை செய்து கொள்கின்ற பொழுது, ஆபிரகாமுடைய ராஜரீக சந்ததிக்கு கர்த்தர் சில காரியங்களை எடுத்து வெளிப்படுத்தி காண்பிக்கின்றார். சென்ற வாரத்தில் அதை நாம் பார்த்தோம். இன்றைக்கு நாம் பார்க்க வேண்டிய காரியம் நீங்கள் என்ன என்றால் பார்ப்பீர் என்றால், இந்த சுயாதீனம் உள்ள பிள்ளைகள் யார், அடிமைத்தனத்தில் இருக்கிற பிள்ளைகள் யார், மாத்திரம் இந்த புருஷனை அறியாத இருக்கிற அநாத பிள்ளைகள் யார்? ஏனென்றால் தேவனது செய்தி பார்ப்பீர் என்றால், வித்து பதருடன் சுதந்திரவாளியாக இருப்பது இல்லை. ஏன் வித்து பதர் சுதந்திரவாளியாக இருக்க முடியாது? பதர் வித்தை மூடிக்கொள்ளும். அந்த பதர் கோதுமை மணிக்கு ஒரு பாதுகாப்பா இருக்கிறது. ஆனால் சாயங்கால வேளையிலே சூரிய வெளிச்சம் படுகின்ற பொழுது அந்த பதர் கருகி போய் கோதுமை மணியை வெந்நீர கோதுமை மணியாக வெளியே தள்ளுவதற்காகத்தான், அந்த கோதுமை மணி அநேக பலன்களை கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த கோதுமை மணியை இந்த பதர் மூடிக்கொள்கிறது. பாருங்கள், இதே தான் தேவன் ஆபிரகாமுடைய சந்ததியிலும் தேவன் வைக்கின்றார். அப்படி என்றால் இன்றைக்கு நாம் பார்க்க வேண்டிய முதலாக நாம் எதை பார்ப்போம் என்றால், புருஷனுள்ள ஸ்திரீகளை பார்க்கிலும் அநாத ஸ்திரீகளுக்கு அதிக பிள்ளைகள் உண்டு என்று எழுதியிருக்கிறது. பாருங்கள், அப்போ ஆபிரகாமுடைய சந்ததியின் மூலியமாக வெளிப்படுகின்ற பொழுது தேவன் சொல்கின்றார், ஆபிரகாமுக்கு 3 மகன்கள். முதலாவது ஈசாக்காக, இரண்டாவது இஸ்மவேலாக, மூன்றாவது ராஜரீக சந்ததி கிறிஸ்துவே என்று கிறிஸ்துவுடைய பிறப்பை ஆபிரகாமுடைய சந்ததிக்கு வாக்குத்தத்தப்பட்ட மகன் அது இயேசுவாக இருக்கிறார் என்று நமக்கு தெரியும். அதைத்தான் அவர் பேசுகின்றார். அப்படியாக தேவன் தன்னுடைய பிள்ளைகளை பிறப்பதற்காக 3 விதமான ஸ்திரீகளாக சபையை தேவன் தெரிந்து கொள்கின்றார். சாராளை தெரிந்து கொள்கின்றார், ஆகாரை தெரிந்து கொள்கின்றார், பிறகு பார்ப்பீர் என்றால் மரியாளை தெரிந்து கொள்கின்றார். ஆனால் நாம் எல்லாம் வாசித்திருக்கிறோம், கேத்திரால் சொல்லக்கூடிய ஆபிரகாமுக்கு 3வது மனைவி இருக்கின்றால், தேவன் அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த லிஸ்டிலே கேத்திராலை தேவன் கொண்டு வரவில்லை. ஏனென்றால் வாக்குத்தத்தப்பட்ட ராஜரிக சந்ததி என்பது கிறிஸ்துவே. அந்த கிறிஸ்துவின் மூலியமாக பெற்றெடுக்கப்பட்டவள் தான் மணவாட்டி என்று வேதம் போதிக்கிறது. அப்படி என்றால் இங்கு சொல்லப்பட்ட அந்த வார்த்தையின் பிரகாரம் புருஷனுள்ளவளை பார்க்கிலும் அநாத ஸ்திரீகளுக்கு அதிக பிள்ளைகள் ஒன்று எழுதியிருக்கிறது. அப்ப இந்த அநாத ஸ்திரீகள் யார், இந்த அநாத பிள்ளைகள் யார் என்பதை பத்தி முதல்ல பார்த்துட்டு பிறகு நாம் இந்த சுயாதீனையான பிள்ளைகள், அடிமையான பிள்ளைகளை பார்க்கின்ற பொழுது தேவன் இந்த 3 கட்ட ஜனங்களையுமே இந்த கடைசி நாட்களில் தேவன் ஒரு சபைக்கு ஒப்பிடுகின்றார். அந்த சபைக்கு ஒப்பிடுவதை நாம் அடுத்த வாரத்தில் பார்ப்போம். இன்றைய வாரத்தில் பார்க்க வேண்டியது முதல் கட்டத்தை நீங்கள் பார்ப்பீர் என்றால், இந்த அநாத ஸ்திரீகள், அநாத பிள்ளைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிற இவர்கள் யார் என்று நாம் பார்க்கலாம். இப்பொழுது நாம் பார்க்க வேண்டிய ஒரு காரியத்தை நீங்கள் பார்ப்பீர் என்றால், வித்து பதருடன் சுதந்திரவாளியாக இருப்பதில்லை என்ற செய்தியிலிருந்து ஒரு சில பேராக்களை நான் வாசிக்கின்றேன். இது உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். ஏனென்றால் இன்னைக்கு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுமே, எல்லா நாடுகளிலுமே எல்லாருமே கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டு தேவனை தேடிக்கொண்டு ஞானசானத்தை கொடுத்து கொண்டு சபைகளை கட்டிக்கொண்டு நான் கிறிஸ்தவன் என்று சொல்லி இப்படியெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாட்களிலே தேவன் எப்படிப்பட்ட ஒரு ஜனத்தை தேவன் தெரிந்து கொள்கின்றார், எப்படிப்பட்ட ஒரு இனத்தை தேவன் பூமியில வைக்கின்றார் என்பதை பற்றி சில காரியத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். மிகவும் இது பிரயோஜனமாக இருக்கும். வித்து பதருடன் சுதந்திரவாளியாக இருப்பதில்லை என்ற செய்தியில வருடம் நீங்கள் பார்ப்பீர் என்றால் பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதி 1965 த சீட் இஸ் நாட் ஏர் வித் த ஷேக் என்ற செய்தி, வித்து பதருடன் சுதந்திரவாளியாக இருப்பதில்லை என்ற செய்தியில 43வது பேரா முதல் கொஞ்சம் வாசிக்கிறேன். அந்தபடியே பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்தரு, கர்ப்ப வேதனை படாதவளே களிப்பாய் எழும்பி ஆர்ப்பரி, புருஷனுள்ளவளை பார்க்கிலும் அநாத ஸ்திரீக்கே அதிக பிள்ளைகள் ஒன்று எழுதியிருக்கிறது.
ஆகிலும் மாம்சத்தின்படி பிறந்தவன் ஆவியின்படி பிறந்தவனை அப்பொழுது துன்பப்படுத்துவது போல இப்பொழுதும் நடந்து வருகிறது. அதை குறித்து வேதம் என்ன சொல்கிறது? அடிமையாளவளின் மகன் சுயாதீனம் உள்ளவருடைய குமாரனோடு சுதந்திரவாளே இருப்பதில்லை. ஆகையால் அடிமையானவளையும் அவளுடைய மகனையும் புறம்பே தள்ளு என்று சொல்கிறது. இப்படி இருக்க சகோதரரே, நாம் அடிமையானவளுக்கு பிள்ளைகளாய் இராமல் சுயாதீனம் உள்ளவளுக்கு பிள்ளைகளாய் இருக்கின்றோம். வழக்கம் இல்லாத வினோதமான ஒரு பொருளை இன்று நான் தெரிந்து கொள்கின்றேன். சில சமயங்களில் தேவனை இத்தகைய அசாதாரணமான வழிகளிலும் காரியங்களிலும் நாம் கண்டு கொள்ளலாம். தேவன் அசாதாரணமானவர். அவரை இருதயபூர்வமாக சேவிப்பவர்கள் உலக வழக்கத்திற்கு மாறாக உள்ள வழியில் அவரை தேடி கண்டுபிடிக்க வேண்டும். பாருங்கள், நீங்கள் தேவனை தேடி கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் உலக பிரமாண காரியத்தை விட்டுட்டு கர்த்தருடைய வார்த்தையின்படி ஆவிக்குரிய காரியங்களை நாம் தேர்ந்தெடுக்கின்ற பொழுதுதான் அவரை கண்டு கொள்ள முடியும். ஆபிரகாமின் மாம்ச பிரகாரமான 2 குமாரர்களை குறித்து பவுல் இங்கே பேசுகின்றான். அவன் சுயாதீனம் உள்ளவனின் பிள்ளை என்று தன்னை மகிழ்ச்சியுடன் நடத்தி கொள்கின்றான். பாருங்கள், அப்போ ஆபிரகாமுக்கு மொத்தம் 3 குமாரர்கள். இயேசு கிறிஸ்து ராஜரிக சந்ததி. ஆனால் முதலாவது இஸ்மவேல் பிறக்கின்றான், ஆகாருக்கு பிறக்கின்றான். இரண்டாவது சாராளுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தின் பிரகாரம் தேவன் ஈசாக்கை பெற வைக்கின்றார். ஆனால் மூன்றாவது ஆகிய கேத்துரால் என சொல்லக்கூடிய பெண்ணை ஆபிரகாம் தெரிந்து கொள்கின்ற பொழுது அங்கே தேவன் சில காரியத்தை வைக்கின்றார். திமோத்தேயு பிரதர், நீங்க ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 1-2 கொஞ்சம் வாசிங்க பிரதர். ஆபிரகாம் கேத்துராள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரியை விவாகம் பண்ணியிருந்தான். அவள் அவனுக்கு சிம்ரானையும் எம்சானையும் மேதானையும் மீதியானையும் இஸ்பாகையும் தூவாகையும் பெற்றாள். பாருங்கள், அப்போ கேத்ரால் மூலியமாக 7 குமாரர்களை தேவன் ஆபிரகாமுக்கு தருகின்றார். இதையும் நான் ஒரு செய்தியிலிருந்து வாசிக்கின்றேன். யெகோவா ஈரே 3வது பாகம் ஜூலை மாதம் 7ஆம் தேதி 1962 ஆண்டில் கொடுக்கப்பட்ட செய்தியில 106வது பேரா முதல் கொஞ்சம் வாசிக்கிறேன். வேறொரு காரியம், ஈசாக்கு பிறந்த போது ஆபிரகாமும் சாராலும் வயது சென்று முதிர் வயதாய் இருந்தார்கள். மரிக்க வேண்டிய தருவாயில் இருந்தனர். ஆனால் அவர்கள் அதற்கு பின்பு அநேக ஆண்டுகள் உயிர் வாழ்ந்தனர். ஈசாக்கு தன் 40வது வயதிலே விவாகம் செய்து கொண்டான். சாரால் மரித்தாள். ஆபிரகாம் கேத்துரால் என்னும் பெண்ணை விவாகம் செய்து அவள் மூலம் குமாரத்திகளை தவிர 7 குமாரர்களை பெற்றான். ஆனால் அதற்கு 60 ஆண்டுகளுக்கு முன்பு அவன் செத்ததற்கு சமானாயிருந்தான். ஏன் தேவன் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை வைக்கணும்? ஆபிரகாம் செத்ததுக்கு சமானமாய் இருந்ததுக்கு அப்புறம்தான் கேத்துராலை திருமணம் பண்ணி கொள்கின்றார். உதாரணமாக நீங்கள் பார்ப்பீரென்றால், யோசப்பை சகோதரர்கள் எல்லாருமே 20 வெள்ளிக்காசுக்கு அவர்களை குழியில போட்டு அடிமைத்தனமாக விற்று போடுகின்ற பொழுது யாக்கோபு கிடைக்கப்பட்ட செய்தி பார்ப்பீரென்றால் யோசேப்பு இறந்து போய்விட்டாரு. அப்போ சிறைச்சாலைக்குள்ள யோசேப்பு இருப்பதற்கு அடையாளம் அவர் மரித்து போய்விட்டார் என்பதற்கான அடையாளம். அவர் உயிர் தெளிந்து வருகின்ற பொழுது சாபநாத் பனேகாவாக எங்க வருகின்றார்? புறஜாதிக்கு வருகின்ற பொழுது அது ஒரு உயிர் தெளிதலாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை நீங்கள் பார்ப்பீரென்றால் யூதனுக்கு வெளிப்பட்டு மரித்து உயிர் தெழுந்த பிறகு அவர் புறஜாதிக்கு வருவது போலவே இயேசு கிறிஸ்து காட்சியை பூமியிலே 3 நாட்களாக மறைத்து கொண்டார். தேவன் ஒரு பொழுதும் மறிக்கவே முடியாது என்று வேதம் போதிக்கிறார். மறுத்து போய்விட்டார் என்றால் தேவன் அல்ல. ஆனால் தன்னுடைய திட்டத்தின் பிரகாரம் தேவன் 3 நாட்களாக பூமியிலே தன் காட்சியை மறைத்து கொண்டு மரித்து போன ஆத்துமாக்களுக்கு தேவன் பிரசங்கம் செய்து கொண்டிருந்தார். பிறகு அவர் உயிரோடு மறுபடியுமாக வெளியே வருகின்ற பொழுது 7 சபை காலமாக ஜனங்கள் மத்தியிலே அவர் வெளிப்பட்டார். ஆனால் யூதனுக்கு வெளிப்படவில்லை. அதே காரியம் தாங்க பார்ப்பீரென்றால், ஆபிரகாம் கேத்துரால் என்னும் பெண்ணை விவாகம் செய்து அவள் மூலம் குமாரத்திகளை தவிர 7 குமாரர்களை பெற்றான். ஆனால் அதற்கு 60 ஆண்டுகளுக்கு முன்பு அவன் செத்ததற்கு சமமாயிருந்தான்.
உங்களுக்கு இது புரியும் நினைக்கிறேன். யோசேப்பு சிறைசால் இருக்கின்ற பொழுது ஒரு மரணம் யோசேப்புக்கு ஏற்பட்டது என்பதற்கான அடையாளம். அவர் சிறைச்சாலைக்குள்ளிருந்து சவரம் பண்ணப்பட்ட ஆடைகள் மாற்றப்பட்டு முடிவெட்ட பிறகு வெளியே வந்ததுக்கு அப்புறம் அவர் சாபனாத் பனேகவா புறஜாதிக்கு வந்தார். அதே தாங்க ஆபிரகாமுங்க. சாரால் மரித்து போய் 40 ஆண்டுகளுக்கு பிறகு சாரால் இல்லாமல் அவர் செத்தவனாய் இருந்தார் என்று வேதம் போதிக்கிறது. அந்த 40 ஆண்டுகள் கழிச்சு என்ன செய்கின்றார்? அந்த முதிர் வயதிலே ஆபிரகாமுடைய காலம் முடிவதற்கு முன்பாக ஒரு கேத்தராலை திருமணம் பண்ணுகின்றார். இயேசுக்கு எப்படிங்க நடமாடக்கூடிய மனிதனாய் பூமியில் நின்று கொண்டு அவர் கல்வாலசில் அடிக்கப்பட்டு அந்த 3 நாட்கள் ஒரு கல்லறைக்குள்ள கொகைக்குள்ள வைத்து பிறகு அவர் வெளியே அது மறுத்ததுக்கான ஒரு அடையாளம். அது 3 நாட்கள் கிடைத்து உயிர் தெழுந்து வருகின்ற பொழுது தேவன் எங்கே வந்தார்? புறஜாதிக்கு வந்தார். அதே தாங்க ஆபிரகாம் இடத்துல தேவன் கேத்தரால் ஒரு திருமணம் என்பது சாதாரண திருமணம் அல்ல. இது எத்தனை என்டைம் சர்ச்சுக்காக தெரியும் என்று தெரியவில்லை. பாருங்கள், தேவன் அவ்வளவு விளக்கமாக சொல்கின்றார். மறுபடியும் வாசிக்கிறேன். ஆபிரகாம் கேத்தரால் என்னும் பெண்ணை விவாகம் செய்து அவள் மூலம் குமார்த்திகளை தவிர 7 குமாரரை பெற்றான். ஆனால் அதற்கு 60 ஆண்டுகளுக்கு முன்பு அவன் செத்ததற்கு சமமாய் இருந்தான். பிறகு கேத்தரால் அதன் பிறகு 50 அல்லது 60 ஆண்டுகள் கழித்து அவன் கேத்தராலை மணந்து குமாரத்திகளை தவிர 7 குமாரர்களை பெற்றான். ஆனால் 60 ஆண்டுகளுக்கு முன்பு அவன் செத்தவனை போல இருந்தான். அல்லேலூயா! பார்த்தீர்களா? தேவனுடைய வாக்குத்தத்தம் உறுதியானது. ஆமேன். அது எனக்கு பிரியம். பாருங்கள், தேவன் யோசேப்பை ஒரு அடையாளப்படுத்தினது போல, அதே போல இயேசு கிறிஸ்து ஒரு அடையாளப்படுத்தினது போல ஆபிரகாமையும் ஒரு மரணம் என்ன சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலைக்குள் 60 ஆண்டுகள் வாழ வைத்து சாரால் இழந்து போய் ஆபிரகாமுக்கு என்று ஒரு மனைவி இல்லாது இருக்கின்ற பொழுது தேவன் செத்தவனை போல வைத்து மறுபடியும் பார்ப்பீர் என்றால் ஒரு கேத்தராலை பெண்ணை திருமணம் பண்ணி அந்த பெண்ணின் மூலியமா 7 குமாரத்திகள் பிறக்கின்றார். 7 குமாரர்களும் குமார்த்தி என்று வேதம் போதிக்கிறது. அப்ப என்ன பண்ணிட்டாரு பாருங்க, தேவனு கேத்தரால அப்படியே சைலண்டா பண்ணிட்டாரு அப்படியே. ஆனால் இஸ்மவேலும் ஈசாக்கையும் அன்றைக்கு பிரகாசிக்க பண்ண வைத்தார். ஈசாக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பிள்ளையாக இருப்பதனாலே அந்த ஈசாக்கை எதிர்க்கும்படியாகத்தான் தேவன் இஸ்மவேலை வைத்திருந்தார். ஆனால் கேத்தரால் மூலியமாக பெற்றெடுக்கப்பட்ட அந்த சந்ததி தேவன் அப்படியே சைலண்டாக வைத்து விட்டார். எப்போ உபயோகப்படுத்துவதற்கு? 7 சபை காலமாக உபயோகப்படுத்துவதற்கு. பாருங்கள், ஈசாக்கின் மூலியமாக வந்த எல்லா சந்ததி நீங்கள் பார்ப்பீர் என்றால் அவர்கள் 12 கோத்திரங்களாக யூதர்களாக வெளிப்பட்டார்கள். இஸ்மவேலின் மூலியமாக வெளிப்பட்ட சந்ததியோ அது முகமதியர்களாக இஸ்லாமியராக அவர்கள் வெளிவந்தார்கள். ஆனா கேத்தராலின் மூலியமாக வெளிப்பட்ட சந்ததி எங்கே? பாருங்கள், அது என்ன செய்கின்றார்? அவர்களை அப்படியே விட்டுவிட்டு கடைசி நாட்களிலே புறஜாதிகளாக அவர் வெளிப்படும்படியாக தேவன் ஆபிரகாமுடைய 3வது மனைவியாகிய கேத்தராலின் மூலமாக வந்தப்பட்ட சந்ததி தேவன் யூதர்களும் அதாவது முகமதியர்களாகிய இஸ்மவேல் வம்சத்தோர வாழுகின்ற பொழுது தேவன் இந்த கேத்தராலுடைய குமார்களை தேவன் சைலண்ட்ல வைத்து விட்டார். பிரதர், நீங்க ஆதியாம் 25ஆம் அதிகாரம் ஒரு 4லிருந்து ஒரு 7 வரைக்கும் கொஞ்சம் வாசிங்க பிரதர். குமாரர் எப்பா, எம்போர், ஆனோக்கு, அபிதா, எல்தாகா என்பவர்கள். இவர்கள் எல்லோரும் கேத்ராலின் பிள்ளைகள். ஆபிரகாம் தனக்கு உண்டான யாவையும் ஈசாக்கு கொடுத்தான். ஆபிரகாமுக்கு இருந்த மறுமனையாட்டிகளின் பிள்ளைகளுக்கோ ஆபிரகாம் நன்கொடைகளை கொடுத்து தான் உயிரோடு இருக்கும் போதே அவர்களை தன் குமாரனாகி ஈசாக்கை விட்டு கிழக்கே போக கீழ் தேசத்துக்கு அனுப்பிவிட்டான். ஆமென், ஆமென், ஆமென் பிரதர். தேங்க்யூ பிரதர். அப்ப நீங்க பார்ப்பீர் என்றால் ஆபிரகாம் என்ன செய்யறாரு? ஆபிரகாம் தனக்கு உண்டான யாவையும் ஈசாக்கு கொடுத்தார். அப்ப எல்லாத்தையும் என்ன பண்றாருனாக்கா ஈசாக்கு, ஏன் அவர் தான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பிள்ளை. அப்ப என்ன செய்கின்றார்? ஆபிரகாம் தன்னுடைய சொத்து உரிமை எல்லாத்தையும் என்ன செய்கின்றார்? ஈசாக்கு கொடுத்து விட்டு, ஆனால் ஆபிரகாமுக்கு இருந்த மறுமனை ஆட்டி ஆகிய இந்த கேத்தராலை நீங்கள் பார்ப்பீர் என்றால் தான் உயிரோடு இருக்கும் போதே அவர்களை தன் குமாரனாகி ஈசாக்கை விட்டு கிழக்கே போக வேண்டும் என்று சொல்லி பாருங்கள், ஒரு சிறு வெகுமதியை
ஒரு கிஃப்டை கொடுத்து ஈசாக்கு இருக்கும் போது நீங்க இங்கிருந்து போயிருங்க. ஏனென்றால் ஈசாக்கு சுதந்திரவாளியான பிள்ளை. அதே ஆபிரகாம் என்ன பண்றாருன்னா ஆகாரையும் கூப்பிடுறாரு. ஆகாரையும் கூப்பிட்டுட்டு இஸ்மவேலையும் கூப்பிட்டுட்டு நீங்க இங்கிருந்து பிரிஞ்சு போயிருங்க. ஏனென்றால் இந்த இடம், இந்த என்னோட சொத்து உரிமை யாருக்கு உரிமையானது? ஈசாக் ஆகிய வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பிள்ளைக்குத்தான் இது உரிமம். அதனால நீங்களும் என்ன செய்யறீங்க? ஈசாக்கை விட்டு பிரிந்து தூரம் போயிருங்க. ஏனென்றால் வித்து பதருடன் சுதந்திரவாளியாக இருக்க முடியாது. ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் எல்லாமே யாருக்குத்தான் வர வேண்டும்? ஈசாக்குத்தான் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ ஈசாக்கு அங்க வாழுகின்ற பொழுது நீங்க யாருமே இங்க இருக்கக்கூடாது சொல்லி பாருங்கள். ஆபிரகாமு தன்னுடைய 2 மறுமனாட்டியை ஆகாரையும் மற்றும் கேத்தராலையும் நீங்கள் பார்ப்பீர் என்றால் ஈசாக்கை விட்டு தூரம் போயிருங்க என்று சொல்லி பாருங்கள். அவர் தூரத்தில் வைக்கின்றார். ஆபிரகாம் உயிரோடு இருந்த ஆயுசு நாட்கள் 175 வருஷம். பிற்பாடு ஆபிரகாம் நல்ல நர வயதிலும் உயிர்ந்த வயது பூரத்து ஆசுள்ள போய் மரித்து தன் ஜனத்தோடு சேர்ந்து கொண்டான். பாருங்கள், அப்போ ஆபிரகாமுடைய மரணத்திலே அடக்கம் பண்ணுவதற்கு ஈசாக்கும் இஸ்மவேலும் தான் வந்தாங்களே தவிர கேத்தரால் மூலியமாக வெளிப்பட்ட 7 குமாரர்கள் அங்கு வெளிப்படவில்லை. ஏனென்றால் ஆபிரகாம் பாருங்கள், ஆபிரகாம் சாரால் மரித்த பின்பு தான் கேத்தரால திருமணம் பண்ணுகின்றாள். ஆனால் ஆபிரகாமுடைய மரணத்தை அடக்கம் பண்ணும் போது நீங்கள் பார்ப்பீர் என்றால் இந்த 3வது மனைவின் மூலியமாக வெளிப்பட்ட குமாரர்கள் அங்கு அடக்கம் பண்ண வரவில்லை. பிரதர் 9ஆம் வசனம் கொஞ்சம் வாசிங்க பிரதர். அவன் குமாரனாகிய ஈசாக்கும் இஸ்மவேலும் மம்ரேக்கு எதிரே எத்தினா சோகாரியின் குமாரனாகிய எப்ரோவினின் நிலத்தில் உள்ள மக்லேனா என்னப்பட்ட குகையிலே அவனை அடக்கம் பண்ணினார்கள். ஆமீன். அப்ப நீங்க பார்ப்பீர் என்றால் இந்த 2 குமாரர்கள் மாத்திரம்தான் ஆபிரகாமை அடக்கம் பண்ண வந்தார்கள் தவிர அவர் உயிரோடுக்கும் என்ன செய்து விட்டார்? கேத்தரால் மூலியமாக வெளிப்பட்ட குமாரர்களை தேவன் அங்கிருந்து அப்புறப்படுத்தி விட்டார். எங்க போங்க? கிழக்கு பக்கம் போங்க. நீங்கள் உலக வரைபடத்திலே எல்லாத்துக்குமே தெரியும், மத்தி என்பது அது எருசலேமாக இருக்கிறது. அந்த எருசலேமிலிருந்து நீங்கள் கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு என்று நீங்கள் பிரிப்பீர் என்றால் இந்த கிழக்கு பக்கம் என்பது பார்ப்பீரன் அமெரிக்கா, சீனா, அப்படியே இந்தியா வழியாக இந்த மத்திய ரேகை அதை பார்த்தீங்கன்னால் கிழக்கு பக்கம் இருக்கிற நாடுகள் பார்ப்பீரனால் அப்படியே ஆப்பிரிக்கா, சீனா, இந்தியா அந்த வழியாக அப்படியே தான் கிழக்கு காண்பிக்கும். ஏனென்றால் உலக வரைபடத்திலே மத்தியம் என்பது அது இஸ்ரேல் என்று வேதம் போதிக்கிறது. அப்போ அந்த இடத்திலிருந்து கிழக்கே நீங்கள் பார்ப்பீர் என்றால் வரிசையாக ஆப்பிரிக்கா, சீனா, இந்தியா. ஏன் தேவன் அடிக்கடி கிழக்கு சொல்லி ஆப்பிரிக்கா மக்களை பத்தி பேசுவார், அடிக்கடி அவர் சீனா மக்களை பத்தி பேசுவார். சீனா நாகரிகம் தான் மிக பழமை நகர் என்று பேசுவார். இப்படியாக பார்ப்பீர் என்றால் அவர் கிழக்கு தேசங்களை பத்தியே பேசிக்கொண்டு வருவார். பாருங்கள், தேவன் கேத்தராளோட சந்ததியாரே ஒரு சின்ன கிஃப்ட் கொடுத்து நீங்க இங்கிருந்து போயிருங்க. போன பின்னாடி பாருங்க, அந்த பிள்ளைகளுக்கு தீர்க்கதரிசி இல்ல. அந்த பிள்ளைகளை வழிநடத்துவதற்கு ஒரு தேவன் இல்ல. ஆபிரகாம் மூலியமாக கேத்தராலை மாத்திரம் ஆபிரகாம் திருமணம் செய்து கொண்டு 7 குமார்களை பெற்றெடுத்த பின்பு ஈசாக்கை போல கேத்தராலுடைய குமார்களுக்கு யெகோவா தேவன் யார் என்று சொல்லி வேத வார்த்தைகளை கற்றுக் கொடுக்கும்படியாக எந்த தீர்க்கதரிசியும் தேவன் வைக்கவே இல்லை. தேவன் இந்த கேத்தரால் மூலியமாக 7 குமாரரை மாத்திரம் கொடுத்து அனுப்பிட்டு நீங்க பழகி பெறுங்க என்று பாருங்க. அவங்க அப்படியே வந்து விட்டார்கள். அந்த பிள்ளைகளை பாருங்கள், தொழுது கொள்வதற்கோ அல்லது அவர் வழிநடத்துவ தீர்க்கதரிசியாகவோ யாருமே தேவன் வைக்கவில்லை. ஏனென்றால் இந்த ஈசாக்கும் இஸ்மவேலும் தான் கர்த்தருடைய வார்த்தையிலே அங்கே பிரகாசிக்கப்பட வேண்டும் என்று தேவன் திட்டம் வைத்து விட்டார். இந்த அநாத பிள்ளைகளுக்கு தேவன் இயேசு கிறிஸ்து 2வது வருகையிலே வெளிப்படுகின்ற பொழுது தேவன் ஒரு ரட்சிப்பை தருகின்றார். அந்த அநாத பிள்ளைகளுக்காகத்தான் தேவன் புறஜாதிக்குள்ளிருந்து ஒரு தீர்க்கதரிசி தேவன் பிரண்ணாமாக எழுப்ப வைக்கின்றார். பாருங்கள், அநாத ஸ்திரீகள் புருஷனுக்கிற பிள்ளைகளை காட்டிலும் அநாத ஸ்திரீகளுக்கு பிள்ளைகள் அதிகம் என்று வேதம் போதிக்கிறது. ஏனென்றால்
தேவனுடைய வார்த்தையின் பிரகாரம் 12 கோத்திரங்கள் மாத்திரம்தான் தேவனுடைய ஜனங்களாக இருந்தார்கள். மீதி எல்லாரும் நீங்கள் பார்ப்பீர் என்றால் அவர்கள் புறஜாதி என்று வேதம் போதிக்கிறது. 12 கோத்திரத்தின் பிள்ளைகள் மாத்திரம்தான் தேவனுடைய ஜனங்கள் என்று பழைய ஏற்பாடு போதிக்கிறது. ஆனால் அந்த கோத்திரங்களை தவிர உலகம் எங்கும் இருக்கிற அனைத்து விதமான பிள்ளைகள் முகமதியர்களை தவிர மீது எல்லோரும் பாருங்கள் புறஜாதியார் என்று வேதம் போதிக்கிறது. அப்ப அந்த பிள்ளைகள் எங்கிருந்துங்க வந்தாங்க? கேத்ரால் மூலியமாக தேவன் சின்னதா ஒரு கிஃப்ட கொடுத்து அனுப்பி விட்டு நீ கிழக்கு பக்கம் போயிரு. ஏனென்றால் கர்த்தர் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் உனக்கு இல்ல. கர்த்தர் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் ஈசாக்குக்கு மாத்திரம்தான். இஸ்மவேலே உன் தாயை கூப்பிடு, நீ 2 பேர் இங்கிருந்து போங்க. நீங்க ஒரு பதர், நீங்க இங்கே வந்து ஈசாக் கூட நீங்கள் தொடர்பு கொள்ள முடியாது. ஈசாக்க போல நீங்கள் சுதந்திரமாக வாழ முடியாது. உன் தாய் ஒரு அடிமையானவள், ஒரு விபச்சாரி என்று சொல்லிப்பார்கள். தேவன் அங்கிருந்து இஸ்மவேலையும் ஆகாரையும் தேவன் வெளியே தள்ளுகின்றார். கேத்தராலையும் பாருங்கள், தேவன் ஆபிரகாம் மரித்தது போல இருந்து பிறகு அங்க ஒரு சந்ததி எழும்பும்படியாக தேவன் யோசேப்பு போல இயேசுகிறிஸ்து போல ஒரு சின்னதாக ஒரு மரணம் என்ன சொல்லக்கூடிய தூக்கத்தை ஒரு சூழ்நிலையை கொடுத்து கர்த்தர் 60 ஆண்டுகளுக்கு பிறகு சாரால் மறுத்து போய் 60 ஆண்டுகளுக்கு பிறகு தேவன் கேத்தரால சந்தித்து ஆபிரகாமுக்கு குமாரர்கள் பெற்றெடுக்கும்படி தேவன் கட்டளை கொடுத்தார். அதே தேவன் 2000 ஆண்டுகளுக்கு பிறகு தேவன் நம்மிடத்தில் வெளிப்பட்டார். பாருங்கள் எப்படிப்பட்ட தேவன். ஒரே விதமான அந்த வழியை தேவன் தன் வார்த்தையை காப்பாற்றிக் கொள்கின்ற நிறைவேற்றக்கூடிய தேவனாக இருக்கின்றார். பாருங்கள், ஆபிரகாம் மரித்து போன நிலைமையில் இருந்து முதிர் வயதுக்கு மரிப்பதற்கு முன்பாகத்தான் கேத்தரால திருமணம் பண்ணி அந்த கேத்தராலுக்கு ஒரு சின்ன கிஃப்டை கொடுத்து நீங்க இங்க இருக்காதீங்க, நீங்க கிழக்கு பக்கம் போக என்று சொல்லி தேவன் அனுப்பி வைத்தாரே, அந்த பிள்ளைகள் தாங்க கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 27-31 சொல்லப்பட்ட அநாதை ஸ்திரீகளுக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளைகள் அநேகம். அந்த அநேக பிள்ளைகள் தாங்க சபை காலத்தின் வழியாக தேவன் அந்த பிள்ளைகளை மீட்கும்படியாக தேவன் இயேசு கிறிஸ்துவாக அந்த புறஜாதிக்குள்ளே, ஆனால் புறஜாதிக்குள்ளே இருக்கிற எல்லாரும் மனவாட்டி அல்ல, அந்த புறஜாதிக்குள்ளே தேவன் தன்னுடைய வித்தை வைக்கின்றார். எப்படி ரெபெக்காளுக்குள்ளே ஈசாக்குடைய ரத்தம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பிள்ளையாக இருந்தால் கூட தேவன் ரெபெக்காள் வைத்துக்குள்ளே ஒரு ஏசாவை வைத்தது போல புறஜாதிக்குள்ளே தேவன் மனவாட்டி வைக்கின்றார். அதனால் தாங்க தேவன் ஆபிரகாமுடைய ராஜரிக சந்ததி வருகின்ற பொழுது பாருங்கள், அது இயேசு கிறிஸ்துவாக இருந்தார். அந்த இயேசு கிறிஸ்துவுடைய வெளிப்பட்ட மனவாட்டியோ தேவன் புறஜாதிக்குள்ளிருந்து எடுக்கின்றார். இதற்கு முன் அடையாளமாய் இருந்த பார்ப்பீர் என்றால் போவாசை நீங்கள் பாருங்கள். போவாசும் திருமணம் பண்ணி கொண்ட ஒரு ரூத்து மோவாபியர் பெண், அது ஒரு புறஜாதி. யோசேப்பு திருமணம் பண்ணக்கூடிய எகிப்துல வாழ்ந்து கொண்ட அஸ்னாத் என்பதும் ஒரு புறஜாதி. ஆபிரகாமின் மூலியமாக திருமணம் பண்ணி கொண்ட கேத்தராலும் ஒரு புறஜாதி. மோசேயின் மூலியமாக திருமணம் பண்ணி கொண்ட சிப்ரா சொல்லக்கூடிய ஒரு பெண்ணும் பாருங்க, அது புறஜாதியா இருக்கின்றார்கள். ஏனென்றால் தேவன் கிறிஸ்து என சொல்லக்கூடிய அனைத்து விதமான பசுத்தவான்களை தேவன் யாரை தன்னை கிறிஸ்து என்று அடையாளப்படுத்தி கொண்டாரோ அனைவரும் நீங்கள் பார்ப்பீர் என்றால் புறஜாதி பெண்ணுதான் கடைசியாக திருமணம் பண்ணுகின்றார்கள். தாவீதை பாருங்கள், பத்சேபாள், சாலமோனை பாருங்கள், சேபா நாட்டு ராணி, இப்படியெல்லாம் நீங்கள் பார்ப்பீர் என்றால் எல்லாத்துக்கும் தேவன் ஒரு புறஜாதி அடையாளப்படுத்துகின்றார். ஏனென்றால் தேவன் 7 சபை காலமாக வருகின்ற பொழுது அந்த 7 குமார்கள் கேத்தராலுக்கு பிறந்த 7 குமார்களை தேவன் புறஜாதி என்று தேவன் அங்கே ஐடென்டிஃபை பண்றார். அதுக்குள்ளதான் தேவன் வித்துக்களை வைத்தார் தவிர அந்த 7 குமார்களாக வெளிப்பட்டவர்கள் மனவாட்டி அல்ல. அவர்கள் புறஜாதியார்கள், அநாத ஸ்திரீகள், அவர்களுக்கென்று மணவாளன் இல்லை. அதனால் தான் நம்மை மண்ணை கும்பிட்டு கொண்டிருந்தோம், சிலைகளை வழிபட்டு கொண்டிருந்தோம், தேவனை தேவன் யார் என்று தெரியாத அண்ணாணிகளை போல வாழ்ந்தோம். அப்படிப்பட்ட ஒரு ஜனத்தை தான் பாருங்கள் தேவன் அநாத ஸ்திரீகள் என்று சொல்கின்றார். அநேக பேராக இருந்தார்கள், அதுக்குள்ள தேவன் வித்துக்களை வைக்கின்றார். பாருங்கள் அன்பு சகோதர சகோதரி, தேவன் எப்படிப்பட்ட கிருபையை பாருங்கள். தேவன் கேத்தரால் வம்சத்தை தேவன் சைலண்ட் பண்ணிட்ட. ஏனென்றால் அது 2வது வருகைக்கு வெளிப்பட வேண்டிய காரியம். ஆபிரகாமுடைய ராஜரிக சந்ததி என்று தேவன் சொல்லப்பட்ட காரியம் இயேசு கிறிஸ்து என்று வேதம் போதிக்கிறது. பாருங்கள், அப்படி என்றால் இந்த அநாத ஸ்திரீகளாகிய இந்த குமாரர்கள் நீங்கள் பார்ப்பீர்கள், கேத்தராலின் மூலியமாக புறஜாதியார இருந்தார்கள்.
அந்த புறஜாதிக்கென்று அனுப்பப்படுகிற ஒரே ஒரு தீர்க்கதரிசி பிரண்ணாமாக இருக்கின்றார். அந்த பிரண்ணாமின் மூலியமாகத்தான் புறஜாதிக்குள்ள தேவன் வித்துக்களை வைத்து, அந்த வித்துக்களை தேவன் யோசேப்பு எப்படி ஒரு புறஜாதி பெண்ணை திருமணம் பண்ணி கொண்டாரோ, ஆபிரகாம் எப்படி ஒரு புறஜாதி பெண்ணை திருமணம் பண்ணி கொண்டாரோ, போவாஸ் எப்படி ஒரு திருமணம் அதே போல இயேசு கிறிஸ்துவும் பாருங்கள், தன்னுடைய பாகத்தை தேவன் புறஜாதிக்குள்ள வைத்து விட்டார். எப்படிப்பட்ட வழிநடத்தல் பாருங்கள். இப்போ நாம இந்த அநாத ஸ்திரீ என்பது யாரை நாம் புரிந்து கொண்டு நிச்சயமா உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். ஏனென்றால் தேவன் ஆபிரகாமாக வெளிப்படுகின்ற பொழுது ஈசாக்கை எதிர்த்து நிற்க ஒரு சந்ததி வேணும். அதைத்தான் தேவன் இஸ்மவேல் சந்ததியை வைத்திருந்தார். ஆனால் தேவன் கேத்தலால் சந்ததியை தேவன் அங்கே சைலண்ட் பண்ணிவிட்டார். எதற்காக? இரண்டாவது வரியிலே இயேசு கிறிஸ்து வெளிப்படுகின்ற பொழுது அந்த வெளிப்பாடுக்குள்ள இருக்கிற பிள்ளைகளை பெற்றெடுக்க வேண்டும் என்று தான் கர்த்தரை சைலண்டாக பண்ணிவிட்டார். இப்பொழுது நாம் அடுத்தபடியாக எங்கே வருவோம்? சுயாதீனமுள்ள பிள்ளைகள். சுயாதீனமுள்ளவள் யார்? ஏனென்றால் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட மகன் தான் ஈசாக்கு. அந்த ஈசாக்கு தாங்க சுயாதானி உள்ள மகனாக இருக்கின்றார். ஏனென்றால் அவர் தான் வாக்குத்தத்தப்பட்ட பிள்ளை. வேதம் என்ன போய் பார்க்கிறால், தேவன் 3 குமாரரை தேவன் அங்கே வெளிப்படுத்தி காண்பிக்கின்றார். அதாவது இஸ்மவேலாகவும் ஈசாக்காகவும் மற்றும் இயேசு கிறிஸ்துவாகவும் தேவன் பொருத்துகின்றார். இந்த 3 பெண்களே தேவன், அதாவது ஆகாரு, சாராளு, மரியாளு, இந்த 3 பேர்த்துமே தேவன் சபையாக அங்கே பொருத்தப்படுத்துகின்றார். மரியாள் மூலியமாக ஒரு பிள்ளை பெற்றெடுக்கப்படுகிறது, சாராள் மூலியமாக ஒரு பிள்ளை பெற்றெடுக்கப்படுகிறது, ஆகாரின் மூலியமாக ஒரு பிள்ளை பெற்றெடுக்கப்படுகிறது. அப்போ சாராள் மூலியமாக பெற்றெடுக்கப்பட்ட பிள்ளை மாம்ச பிரகாரமாக இருக்கிறது. ஆகாரின் மூலியமாக பெற்றெடுக்கப்பட்ட பிள்ளை அடிமைத்தனத்தின் வம்சமாக இருக்கிறது. ஆனால் இனச்சேர்க்கை இல்லாமல் மரியாளின் மூலியமாக பெற்றெடுக்கப்பட்ட பிள்ளை இயேசு கிறிஸ்துவை தான் அவர் ராஜரிக சந்ததி என்று சொல்கின்றார். அப்படி இந்த சுயாதீன பிள்ளை என்பது யார் என்பதை நான் கொஞ்சம் வாசிக்கின்றேன். 46வது பேரா முதல் கொஞ்சம் நான் வாசிக்கிறேன். ஆபிரகாமுக்கு வெவ்வேறு ஸ்திரீகளின் மூலம் 2 குழந்தைகள் பிறந்தன என்பதை நாம் அறிவோம். சாராள் மூலம் அவனுக்கு குமாரன் பிறப்பான் என்றும் அவன் மூலம் உலகம் முழுவதுமே ஆசீர்வதிக்கப்படும் என்றும் தேவன் வாக்களித்திருந்தார். எல்லா தேசங்களும் இக்குமாரன் மூலம் ஆசீர்வதிக்கப்படும். இந்த குமாரன் ஈசாக் என்று வழக்கமாக நம்பப்பட்டது. முக்கியமாக யூதர்கள் அவ்வாறு நம்பியிருந்தனர். ஆனால் அது உண்மை அல்ல. இயேசு தான் ஆபிரகாமுக்கு வாக்களிக்கப்பட்ட குமாரனானவர். அவரே ஆபிரகாமின் ராஜரிக சந்ததி. ஆபிரகாமுக்கு 2 குமார்கள் இருந்தனர். ஒருவன் அவனுடைய மனைவியின் அடிமை பெண்ணாயிருந்த ஆகாரின் மூலம் பிறந்தவன். ஆபிரகாம் எகிப்தில் கண்டெடுத்த அழகிய பெண் தான் ஆகார் என்பவள். கர்த்தர் தாம் செய்த எல்லா வாக்குத்தத்தங்களையும் நிறைவேற்ற முடியாது என்று சாராள் எண்ணினாள். பாருங்கள், அப்போ இந்த முதல் சபையாகிய ஆபிரகாமுடைய பாகமாகிய தேவன் சாராளை பத்தி பேசுகின்றார். அந்த சாராளை தேவன் ஆபிரகாமுடைய பாகமாக தேவன் வைத்திருந்தார். ஆனால் ஆபிரகாம் காணாத ஒன்றை விசுவாசித்தான், ஏற்றுக்கொண்டான். ஆனால் அவனுடைய பாகமாகிய சாராளோ விசுவாசிக்கவில்லை. சாராள் அங்கு சந்தேகப்பட்டாள். பாருங்கள், மேல் வாசிக்கிறேன். எனவே சாராள் சந்தேகப்பட்டதனாலே ஆகாரை மணந்து அவள் மூலம் ஒரு குமாரனை பெற அவள் ஆபிரகாமிடம் கூறினாள். பாருங்க, சாராள் சந்தேகப்பட்டதனால தாங்க அங்க ஆகாருடைய திருமணம் அங்கே நடக்கப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. ஆனால் ஆபிரகாமே தேடி போய் ஆகாரை திருமணம் பண்ணவில்லை. ஆனால் சாராளுடைய அவ்விசுவாசம், நான் இவ்வளவு கிளவியாகி போட்டேனே, பெண்கள் கூறி எல்லா காரியம் இடத்திலிருந்து விலகி போச்சு, நீக்கப்பட்டு விட்டதே, அப்படி இருக்கும்போது எனக்கு எப்படி ஒரு குமாரன் பிறப்பான்? ஆனா ஆபிரகாம் அப்படி இல்லைங்க. அவர் சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்கள் மீது காணாத ஒன்றை ஆபிரகாம் விசுவாசித்து கொண்டிருந்தான். ஆனால் ஆபிரகாமுடைய பாகம் சாராளோ அவ்விசுவாசியாக இருந்தாள். இன்னைக்கு இதே தான் குடும்பத்துல, அதான் தேவன் சொல்ற தனிப்பட்ட நபர் என்று சொல்கிறார். மணவாட்டி என்பவள் தனிப்பட்ட நபர். ஆபிரகாம் கொடுக்கப்பட்ட பாகமே அன்றைக்கு விசுவாசிக்கவில்லை, ஆபிரகாம் விசுவாசித்தான். அதே போலதான் இன்றைக்கும் இருக்கிற குடும்பங்கள் அப்படித்தான் இருக்கும். நாம ஒன்றுமே செய்ய முடியாது. கர்த்தர் ஒருவனை தெரிந்து கொள்ளாவிட்டால், பிதா ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டால் குமாரனத்தில் யாரும் வர முடியாது.
நம்ம பிள்ளைகள் ஜபிக்கலாம், மனைவிக்கு ஜபிக்கலாம், அல்லது மனைவி தன்னுடைய கணவன் ஜபிக்க, யாருக்கும் ஜபிக்கலாம், ஜபிக்கத்தாங்க முடியும். ஆனால் தெரிந்து கொள்வது, முன்குறிக்கப்படுவது அது கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது. ஆனால் ஜபிப்பதை நீங்கள் விட்டு விடாதீர்கள். நிச்சயமாக நம்மளுடைய ஜபம் கண்டிப்பாக கேட்கப்படும். நம்முடைய இதயத்தை ஆராய்ந்து பார்க்கிற தேவன் நிச்சயமாக ஜபம் தான் கர்த்தரிடத்துல ஜெயம் பெற்றுக் கொள்ள முடியும் என்று வேதம் போதிக்கிற ஜபிங்கள். பாருங்கள், மேலும் வாசிக்கிறேன். எனவே ஆகாரை மணந்து அவள் மூலம் ஒரு குமாரனை பெற ஆபிரகாமிடம் கூறினால், அந்நாட்களில் பல பெண்களை மணந்து கொள்வது சட்டபூர்வமானது. கர்த்தர் அவ்விதமாக திட்டமிட்டிருந்ததாக சாரால் கருதினாள். பாருங்க, தேவனும் நினைக்கல, ஆபிரகாமும் நினைக்கல. ஆனா சாரா என்ன பண்றா? நம்முடைய கணவனுக்கு ஒரு பெண்ணை கொண்டு போய் திருமணம் பண்ணி வச்சுட்டா, அந்த பெண்ணின் மூலியமாக வெளிப்படுகிற அந்த குமாரனை என்னுடைய குமாரன் என்று நான் மடியிலே போட்டுக்குவேன். இந்த பழக்க வழக்கம் தாங்க இன்னைக்கு ஆர்சி மதத்துல ஞான தாய் ஞான தகப்பன் என்று பிறந்த அப்பா அம்மாக்கு பிறந்த குழந்தைய வேறு ஒருத்தர் வந்து தத்தெடுப்பது போல இவங்களுக்கு நான் ஞான தாயி ஞான தகப்பன் என்று சொல்வார்கள். நாங்க இரண்டாவது தகப்பன் இரண்டாவது தாயும் சொல்லுவோம். இதுதாங்க பழைய ஏற்பாட்டிலிருந்து கொண்டு வந்த முறைமையாக இன்னைக்கு ஆர்சி மதத்துல வைத்திருக்கின்றார்கள். ஆனால் தேவன் ஒத்துக்குவாரா? ஆபிரகாம் ரத்தத்தினாலே தேவன் சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பிள்ளை தாங்க தேவனுக்கு உகந்த ஈசாக்காக இருந்தான். ஆனா ஆபிரகாமின் மூலியமாக பெற்றெடுக்கப்பட்ட இஸ்மவேலா இருந்தால் கூட அது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பிள்ளை இல்லைங்க. தேவன் அனுமதிக்கலைங்க. பாருங்கள், ரத்தத்தினாலே பெற்றெடுக்க வேண்டும். பாருங்கள், தேவன் சொல்லப்பட்ட வார்த்தையின் மூலியமாக பெற்றெடுக்க வேண்டும். ஆனா என்ன பண்ண சாராளு ஆபிரகாமுடைய பாகமாக இருந்தால் கூட அவள் ஒரு விசுவாசி இல்லை. அவள் அவிசுவாசியாக இருந்தால், சந்தேகப்பட்டால், தன் சந்தேகத்தின் நிமித்தமாக பாருங்கள் ஆகாரை தேடி வந்து திருமணம் பண்ணி வைக்கும்படியாக சாரா நினைத்தாள். மேல் வாசிக்கிற பாருங்கள், 52 முதல் கொஞ்சம் வாசிக்கிறேன். வித்து 11 சுதந்திர வாலிபல் செய்தியிலிருந்து தான் 52 வாசிக்கிறேன். ஆபிரகாமின் சந்ததி 3 பரிபூர்ணப்பட்டது. இஸ்மவேல், ஈசாக்கு, இயேசு. பாருங்கள், ஆபிரகாம் சந்ததி 3 பரிபூர்ணப்பட்டது. இஸ்மவேல், ஈசாக்கு, இயேசு. அது போன்று தேவனும் 3 பரிபூர்ணப்படுகின்றார். இஸ்மவேல் அடிமையானவளின் மூலம் தோன்றினவன். ஈசாக்கு சுயாதீனமுள்ளவளுக்கு பிறந்தவன். இருவரும் இனச்சேர்க்கையின் மூலம் பிறந்தவர்கள். ஆனால் இயேசுவோ ஒரு கன்னிகையின் மூலம் பிறந்தார். அவருடைய பிறப்புடன் இனச்சேர்க்கை சம்பந்தப்படவில்லை. பாருங்கள், அப்போ இந்த ஈசாக்கும் இஸ்மவேலும் இனச்சேர்க்கையிலே பிறக்கப்பட்ட பிள்ளை. ஈசாக்கை நீங்கள் பார்ப்பீர் என்றால் அவர் சுயாதீனமுள்ள பிள்ளை. ஆனால் இஸ்மவேலை பார்ப்பீர் என்றால் அவன் அடிமைத்தனமான பிள்ளை. அப்ப யாருக்கு சுதந்திரவாளி? ஈசாக்கு தங்க சுதந்திரவாளி. அப்ப இஸ்மவேலை தேவன் என்ன செய்ய வேண்டும்? இஸ்மவேலை தேவன் ஈசாக்கு இடத்திலிருந்து பிரித்தால் தான் ஈசாக்கு சுதந்திரவாளியாக வாழ முடியும். அதாங்க பவுல் எழுதுறாருங்க, ஆபிரகாம் உடைய சந்ததி வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இஸ்மவேல் இல்லாமல் ஈசாக்கு இருப்பதனாலே அந்த ஈசாக்கின் மூலியமாக வெளிப்பட்ட சந்ததி தாங்க சுதந்திரவாளி என்று வேதம் போதிக்கிறது. அத்தான் பவுல் அப்படிப்பட்ட வார்த்தை எழுதுகிறார். நாம் அடிமையானவளுக்கு பிள்ளை இராதபடிக்கு சுயாதீனம் உள்ள பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று பவுல் எழுதுகின்றார். பாருங்கள், எப்படிப்பட்ட தேவன் பாருங்கள். வித்து 11 சுதந்திரவாளியா இருக்க முடியாது. இஸ்மவேலு ஈசாக்கோட சேர்ந்து வாழ முடியாது. ஈசாக்கு இஸ்மவேலும் ஒரே இடத்துல ஜீவிக்க முடியாது. ஏனென்றால் ஈசாக்கோ சுயாதீனம் உள்ள ஆபிரகாம் உடைய வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பிள்ளை. ஆனா இஸ்மவேலோ அடிமைத்தனமான பிள்ளை. அங்கே சேர்ந்து வாழ முடியாது. அப்ப என்ன செய்ய வேண்டும்? தேவன் இஸ்மவேலையும் ஆகாரையும் வெளியே தள்ளுகின்றார். நீங்க இருந்து போயிருங்க. அதே போல ஆபிரகாம் கேத்ராலையும் ஒரு கிஃப்ட கொடுத்து இங்கிருந்து போயிருங்க. இது சுயாதீனம் உள்ள பிள்ளைகள் வாழுகிற இடம். தேவனுக்கு கொடுக்கப்பட்ட இன்றைய நாளுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தப்பட்ட தேசம் யாருக்கு உரிமை? கேத்ராலுக்கும் இல்ல, ஆகாருடைய சந்ததிக்கு இல்ல. ஆனால் தேவன் ஈசாக்கின் மூலியமாக தர சொல்லிப்பார்கள். தேவன் 2 விதமான சந்ததியை தேவன் அங்கிருந்து வெளியே தள்ளுகின்றார். பாருங்கள், இன்னும் நான் வாசிக்கின்றேன், கவனிங்கள். சந்ததி என்று ஒருமையில் கூறப்பட்டுள்ளது, சந்ததிகள் அல்ல, ஒரே சந்ததி. இஸ்மவேலும் ஈசாக்கும் ஆபிரகாமின் சந்ததிகளாக கருதப்படவில்லை.
ஆபிரகாம் சந்ததி எனப்படுவது அவனுடைய விசுவாச சந்ததியே குறிக்கிறது. கர்த்தர் மாம்ச பிரகாரமான சந்ததியை குறித்து பேசவில்லை. ஏனெனில் சாரால் மரித்த பின்பு ஆபிரகாம் வேறொரு ஸ்திரீயை மணந்து கொண்டான். அவள் மூலம் 7 குமாரர்கள், அது தவிர குமார்த்திகளும் பிறந்தனர். ஆபிரகாம் சந்ததிகள் எனப்படாமல். பார்கள், கேத்தரால் மூலியமாக வந்தவங்க அன்றைய நாட்களிலே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஈசாக்கு மாத்திரம்தான் ஆபிரகாமோட சந்ததி என்று சொல்லப்பட்டது. ஆனால் கேத்தராலோ அன்றைக்கு ஆபிரகாம் சந்ததி என்று எண்ணப்படவில்லை. ஏனென்றால் தேவன் அவர்களை சைலண்டாக வைத்து 7 சபை காலத்துல வரும்பொழுது மீட்டுக் கொள்கின்றார். பாருங்கள் எப்படிப்பட்ட தேவன் பாருங்கள். மேலும் வாசிக்கிறேன். ஆபிரகாமின் சந்ததி என்று ஒருமையில் கூறப்பட்டுள்ளது. அதுதான் ஆபிரகாமின் விசுவாச சந்ததி. அவனுடைய விசுவாசத்தின் மூலம் தோன்றின ராஜரிக சந்ததியே அது சுட்டி காண்பிக்கிறது. அது ஆபிரகாமின் மாம்ச பிரகாரமான சந்தி ஜீவனாய் இராமல் அவனுடைய ஆவிக்குரிய ஜீவனாக இருந்தது. ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தைக்கு முரணாய் உள்ள அனைத்தையும் தள்ளிவிட்டு இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கும் தேவனை விசுவாசித்தான், நம்பிக்கை பெற்ற நிலையிலும். ஆனால் சாராள் அப்படி விசுவாசிக்கவில்லை. பாருங்கள், அப்ப சாராளின் மூலியமாக என்ன செய்கின்றார் பாருங்கள். தேவன் அந்த இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் பார்ப்பீரென்றால் தேவன் சாராளை அங்கு தள்ளி வைக்கின்றார். ஏனென்றால் சாராளோ அவிசுவாசியாக வெளிப்பட்டு ஆபிரகாமை போல விசுவாசிக்காமல் இருப்பதனால தேவன், ஆபிரகாமே சாராள் சொல்லுவது நீ கேளு. அதனால் தாங்க பாருங்கள் தேவன் இஸ்மவேலை பெற்றெடுக்கும்படியாக அங்கு அனுமதி கொடுக்கின்றார். ஏனென்றால் ஈசாக்கை எதிர்க்க ஒருத்தர் வேணுமே. ஆபல் இருக்கும்போது ஒரு காயின் வேணுமே. மோசை இருக்கின்ற பொழுது ஒரு தாத்தான் கோரா வேணுமே. யாக்கோபு இருக்கும்போது ஒரு ஏசா வேணுமே. இயேசு கிறிஸ்து இருக்கின்ற பொழுது ஒரு யூதாஸ் காரியத்தை வேணுமே. இப்படியாக பாருங்கள், அங்க ஒரு வித்து இருக்கின்ற பொழுது பக்கத்திலேயே அங்க அவரை விரோதிக்க ஒரு கூட்டம் இருந்தால்தான் அங்க பேட்டல் நடக்க முடியும். பாருங்கள், தேவன் சும்மாலாம் அனுமதிக்கலைங்க. ஒருவேளை இஸ்மவேல் பிறக்காம இருந்திருந்தார்னா ஈசாக்கு எதிர்த்து நிற்க அங்க யாருமே இல்லை. அப்ப ஈசாக்கு எப்படிங்க கனி கொடுக்க முடியும்? உங்களுக்கும் எனக்கு ஒரு பாடுகள், ஒரு சுச்சிகள் இல்லை என்றால் நாம எப்படிங்க நம்ம கனி கொடுக்க முடியும்? பிள்ளைகளை பள்ளிக்கூட அனுப்புகின்றோம். எக்ஸாம் இல்லாமல் இருந்தா நம்ம பிள்ளைகள் எப்படி படிச்சாங்க நமக்கு எப்படிங்க தெரியும்? பாருங்கள், தேவன் அங்கு வைக்கின்றார். ஈசாக்கை தேவன் புடமிடுவதற்கு, ஈசாக்குடைய கனிகளை வெளிப்படுத்தும்படியாக தேவன் அங்கு காண வேண்டும் என்றால் இஸ்மவேலை அங்கு வைக்க வேண்டும். அதே போல இன்றைக்கும் நம்முடைய நாட்கள் அப்படிதான் நடந்து கொண்டிருக்கிறது. ஸ்தாபனம் இல்லை என்றால் உண்மையான வார்த்தையை நீங்க எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அல்லது உண்மையாக வார்த்தை மாத்திரம் இருந்து ஸ்தாபன வார்த்தை இல்லை என்றால் போலியான வார்த்தை நீங்கள் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? பாருங்கள், தேவன் ஒவ்வொரு காலத்திலும் தேவன் அந்த பேட்டலை வைக்கின்றார். ஆவிக்குரிய மனிதர்கள், ஆவிக்குரிய மனிதர் இல்லாதவர்கள், ஆவிக்குரிய மனிதர்கள் உலகத்தார். அப்படி இருந்தால் மாத்திரம்தான் பாருங்கள் அங்க தேவனுடைய வார்த்தையை நாம் மகிமைப்படுத்த முடியும். தவிர வெறும் தேவனுடைய வார்த்தை மாத்திரம் இருந்துச்சுனாக்க, அங்க பேட்டல் இல்லாம இருந்துச்சுனாக்க தேவனுடைய வார்த்தையை அங்க மகிமைப்படுத்தவே முடியாது. நல்லது மட்டும் இருந்துச்சுனாக்கா எப்படிங்க ஒருத்த பூமியில தீயதை காண முடியும்? பாருங்கள், அப்ப தேவன் என்ன செய்கின்றார்? சாராள் சொன்ன வார்த்தையின் பிரகாரம் ஆபிரகாமுக்கு அனுமதி கொடுத்து, ஆபிரகாமே சாராள் சொல்லுவது போல செய் என்று சொல்கின்றார். பாருங்கள், அதை நான் வாசிக்கின்றேன், மேலும் வாசிக்கின்றேன். அதை செய்துதான் 54வது பேரை வாசிக்கிறேன். அந்த சந்ததியின் தோற்றத்தை குறித்து ஒரு காட்சி நமக்கு இங்கு அளிக்கப்படுகின்றது. வாக்குத்தத்தத்தின் சந்ததி தேவனுடைய வாக்குத்தத்தத்தை சந்தேகத்துடன் தொடங்குகிறது. தேவனுடைய வாக்குத்தத்தை சந்தேகிக்கும் அளவிற்கு அது எவ்வளவு கீழ்த்தரமாய் தொடங்குகிறது பாருங்கள். தேவன் சொல்றாரு, சாராள் எப்படிப்பட்ட சந்ததி பாருங்கள், தேவனுடைய வாக்குத்தத்தத்தை சந்தேகப்படுகிற சந்ததி என்று சொல்கின்றார். சாராள் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கவே இல்லைங்க. இந்த செய்தி கேட்டு பாருங்க, அவ்வளோ விதமான காரியத்தை தேவன் வெளிப்படுத்துகின்றார். சாராள் ஒரு அவிசுவாசின்னு சொல்கின்றார். அவள் சந்தேகிக்கும் சந்ததி என்று சொல்கின்றார். பாருங்கள், சாராளின் மூலம் ஆபிரகாமுக்கு ஒரு குமாரனை பெறுவான் என்று தேவன் வாக்களித்திருந்தார். இது நிறைவேறுமோ என்று சாராள் சந்தேகத்தின் விளைவாக ஆபிரகாமின் முதலாம் சந்ததி அடிமையானவளின் மூலம் தோன்றினது. பாருங்கள்,
தேவன் தன்னுடைய வார்த்தையின் பிரகாரம் ஈசாக்கை பிறக்க வைப்பதற்கு முன்பாகவே சாரால் அர்ஜென்ட் பட்டு கர்த்தருடைய வார்த்தை மேல் சந்தேகப்பட்டு ஈசாக்கு பிறக்குவதற்கு முன்பாகவே அடிமையான சந்ததி பிறக்கும்படி சாரால் செய்து விட்டார். எப்படிப்பட்ட காரியம் பார்த்தீங்களா? தேவன் ஆபிரகாமின் மூலியமாக ஈசாக்கை பிறக்க வைப்பதற்கு முன்பாகவே சாரால் இஸ்மவேலை பிறக்க வைக்கின்றார். இப்ப தேவன் சாரால் மேல சும்மா இருப்பாரா? கோவப்பட மாட்டாரா தேவனு? பார்கள் மேலும் வாசிக்கிறேன். சாரால் மூலம் ஆபிரகாம் ஒரு குமாரனை பெறுவான் என்று தேவன் வாக்களித்திருந்தார். இது நிறைவேறுமோ என்று சாரால் சந்தேகத்தின் விளைவாக ஆபிரகாமின் முதலாம் சந்ததி அடிமையானவளின் மூலம் தோன்றினது. சாரால் வயது சென்றவளாய் இருந்தால் ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு அவளுக்கு நின்று போயிருந்தது. எனவே அவள் தேவனுடைய வாக்குத்தத்தை சந்தேகப்படுவதற்கு முற்பட்டாள். அவ்வாறே பாருங்கள், அவ்வாறே பாவமும் எங்க வந்ததுங்க? ஏதேன் தோட்டத்துல நடந்த அதே காட்சியை பொறுத்துறாருங்க. அங்க ஏவாள் வார்த்தையினாலே ஆதாமின் மூலியமாக ஒரு குமாரனை பெற்றெடுப்பதற்கு முன்பாக ஏவாள் அங்கே கர்த்தருடைய வார்த்தைக்கு பதிலாக பேசனுடைய வார்த்தை கேட்கின்ற பொழுது தேவனுக்கு அங்கு விரோதமான ஒரு காரியம் அங்கே நிகழ்த்தப்பட்டது. சொல்றாரு, அங்க அந்த முதல் ஏவாளை போலவே சாராலும் அவசரப்பட்டு விட்டாள். பொறுமையா காத்திருக்க வேண்டிய சாராலோ ஏவாளை போல மறுபடியுமாக சாரால் தேவனுக்கு முன்பாக ஒரு அருவருப்பான காரியம் செய்ய முயற்சிக்கின்றாள். ஆபிரகாமின் மூலியமாக ஈசாக்கு பிறப்பதற்கு முன்பாகவே அவள் இஸ்மவேலை ஆகாரின் மூலியமாக பெற்றெடுக்க அவள் அங்கே மிக முயற்சி செய்து கொண்டிருந்த. அதே போல பாருங்கள், இதன் தோட்டத்துல ஆதாம் தேவன் தன்னை சிருஷ்டித்தது போலவே தனக்கென்று ஒரு குமாரனை அவர் வார்த்தையின் மூலியமாக சிருஷ்டிக்கப்படுவதற்கு முன்பாகவே ஏவாள் கர்ப்பம் தரித்தாள். பாருங்கள், சாராலும் ஏவாளும் தேவன் அப்படி சுட்டி காண்பிக்கின்றார். எப்படிப்பட்ட காரியம் நீங்கள் பார்த்தீர்களா? சபைக்கு எடுத்துக்காட்டாய் விளங்கும் சாராள் என்பவள் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை அடிப்படையாய் கொண்டுள்ள அவருடைய மூல திட்டத்தை சந்தேகிக்கிறாள். அவள், என் கணவனான ஆபிரகாமே, இந்த அழகான அடிமை பெண்ணை ஏற்றுக்கொண்டு அவளுக்கு கணவனாயிரும். வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட குமாரனை தேவன் அவள் மூலம் தருவார். எப்படி பாருங்க, தேவன்ட்டு ஆபிரகாம்கிட்ட போய், ஆபிரகாமே நீ திருமணம் பண்ணிக்கிங்க, தேவன் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட குமாரனாகிய ஆகார மூலியமா கொடுப்பார் என்று ஆபிரகாமை அவர் சம்மதிக்க வைக்கின்றாள். எப்படிப்பட்ட காரியம் பாருங்கள். ஏவாள் செய்தது போலவே சாராலும் அவசரப்பட்டு ஆகாரின் மூலியமாக தேவன் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ண பிள்ளையை கொடுப்பார் என்று சிந்தித்துக் கொண்டாள். அந்த குழந்தை நான் எடுத்துக்கொள்கிறேன் என்று கூறியிருக்கிறாள். பாருங்கள், ஒரு சிறு பாகத்தை அசட்டை செய்தால் தேவனுடைய முழு திட்டத்தையும் மாற்றிவிட்டது. ஏவாள் எப்படிங்க ஒரு சிறு தப்பு செஞ்சால் மீட்பின் திட்டங்கள் அங்கே உடைக்கப்பட்டு விட்டது. அதே போல பாருங்கள், சாரணம் செய்கின்றால் ஒரு சிறு தப்பு தான். ஈசாக்கு பிறப்பதற்கு முன்பாகவே அடிமையானவள் சந்ததியை தேவன் முதல்ல பிறக்கும்படியாக தேவனுடைய வார்த்தைக்கு பதிலாக பாருங்கள், சாரால் அங்கே அப்படிப்பட்ட காரியத்தை ஏவாளை போல செய்து விட்டால். பாருங்கள், ஒரு சிறு பாகத்தை அசட்டை செய்தால் தேவனுடைய முழு திட்டத்தை மாற்றிவிட்டது. தேவனுடைய வார்த்தை ஒவ்வொன்றையும் கர்த்தர் உரைக்கிறதா என்ற விதத்தில் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். பாருங்கள், ஆனா இவங்க என்ன பண்ணிட்டாங்க? அப்படியே மாற்றிட்டாங்க. தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையும் சத்தியமாக இருக்கிறது. சுயாதீனம் உள்ளவளின் மூலம் தோன்றின ஈசாக்கு வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட சந்ததியாக இருந்தமையால் வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட மாம்ச பிரகாரமான சந்ததியாக அவன் வளர்க்கப்பட்டான் என்று பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தில் விவரிக்கின்றான். அடிமையானவளின் புத்திரன் சுயாதீனம் உள்ளவளின் புத்திரனோடு சுதந்திரவாளியாக இருக்க முடியாது. பாருங்கள், அடிமையாக பிறக்கப்பட்ட இஸ்மவேலு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஈசாக்கு 2 பேர் சேர்ந்து ஒரே இடத்துல வாழ முடியாதுங்க. அப்ப தேவன் என்ன செய்கின்றார்? ஆபிரகாம் இடத்துல சொல்லி, ஆபிரகாமே நீ சாராலையும் மன்னிக்கும் ஆகாரையும் இஸ்மவேலையும்
அவங்க அடிமைத்தனமான சந்ததி இங்கு இருக்க வைக்க வேண்டாம் சொல்லி பாருங்கள், அவர் வெளியே அனுப்புகின்றார். அதை தான் பவுல் எழுதுகின்றார். நாம அடிமையானவளுக்கு பிறந்தவன் அல்ல, நாம் எல்லாம் சுயாதீனம் உள்ளவளுக்கு பிறந்தவர்கள், நாம் எல்லாமே ஈசாக்குடைய வம்சம் என்று தான் பவுல் எழுதுகின்ற பொழுது இந்த 2 விதமான குமாரனை பத்தி எழுதுகின்றார். பாருங்கள், அவிசுவாசி விசுவாசியோட சுதந்திரவாளியா இருக்க முடியாது. அங்குத்தான் இன்று தொந்தரவு உண்டாகிறது. ஸ்தாபனம் சார்ந்த ஒரு கோழி குஞ்சை கழுகை போல விசுவாசிக்க செய்ய உங்களால் கூடாது. அன்னைக்கு ஈசாக்கு ஒரு கழுகாக இருந்தார், ஆனால் இஸ்மவேல ஒரு பருதாக இருந்தான். 2 பேருமே சேர்ந்து வாழ முடியாது என்று இந்த வேதம் போதிக்கிறது. அதனால் தான் பாருங்கள், தேவன் என்ன செய்கின்றார், ஆபிரகாம் சொல்லி நீ இங்கிருந்து அனுப்பிவிடு சொல்லுகின்ற பொழுது பாருங்கள், அங்கே சுயாதீனமுள்ள பிள்ளையாக தேவன் ஈசாக்கு மூலியமாக வந்தப்பட்ட வம்சத்தை வைக்கின்றார். ஆனால் அடிமை பெண்ணாகிய ஆகாரங்கள் மூலியமாக பெற்றெடுக்கப்பட்ட இஸ்மவேலை நீங்கள் பார்ப்பீர் என்றால் அடிமை சந்ததியாக வெளிப்படுத்தி காண்பிக்கின்றார். இப்போ தேவன் என்ன செய்கின்றார், ஆபிரகாமுடைய ராஜரீக சந்ததியாக 3வது மகனுக்கு தேவன் வருகின்றார். இந்த 3வது மகன் தான் யார் நீங்கள் பார்ப்பீர் என்றால் இயேசுவாக அங்கு வெளிப்படுகின்றார். அப்போ இயேசுவாக வெளிப்படுகின்ற பொழுது அந்த இடத்துல நீங்கள் பார்ப்பீரால் தேவன் மரியாதை பத்தி புகழ்ந்து பேசிக்கொண்டு வந்தவர் கடைசியாக நீங்கள் பார்ப்பீர் என்றால் மரியாலும் பதேர் என்று தேவன் முடிக்கின்றார். பாருங்கள், நான் வாசிக்கின்றேன். இப்ப நாம் 2 குமார்களை பார்த்தோம். சுயாதீனம் உள்ள குமாரனாக ஈசாக்கை தேவன் வைத்திருந்தார். அடிமைத்தன பிள்ளையாக இருக்கக்கூடிய இஸ்மவேலை தேவன் வைத்திருக்கின்றார். அப்ப பவுல் எழுகின்ற பொழுது நாம் அடிமைத்தனமான பிள்ளைகள் அல்ல, நாம் சுயாதீனம் உள்ள பிள்ளை என்று அதனால் தான் பவுல் எழுதுகின்றார். இப்போ தேவன் என்ன செய்ய வேண்டும், இந்த 3வது பெண்ணாகிய மரியாதை கிட்ட தேவன் வர வேண்டும். ஏனென்றால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட குமாரனை பெற்றெடுக்க வேண்டும் என்றால் தேவன் மரியாதை வர வேண்டும். அப்படி மரியாதை கிட்ட வருகின்ற பொழுது நீங்கள் பார்ப்பீர் என்றால் நான் உங்களுக்கு இதிலே 66வது பேரா முதல் கொஞ்சம் நான் வாசிக்கிறேன். மாம்சத்துக்குரிய வித்து ஆவிக்குரிய வித்தை அதன் வழியாக கடத்தும் கருவியாக அமைந்துள்ளது. அது தண்டு, பட்டுக்குஞ்சம், பதர் இவைகளை போன்றது. இதை குறித்து நாம் வேறொரு செய்தியில் குறிப்பிட்டிருக்கின்றோம். மறுபடியும் அதை சற்றே நினைவுபடுத்த விரும்புகிறேன். வித்தின் 3 கட்டங்கள் உண்மையான காட்சி சித்தரிப்பதாக அமைந்துள்ளன. பாருங்கள், அப்போ இந்த ராஜரீக சந்ததி ஆகிய கிறிஸ்து வருவதற்கு முன்பாக முதலில் தண்டு, அது இஸ்மவேல் என்று சொல்கின்றார். 2வது பட்டுக்குஞ்சம், அது ஈசாக்கு சொல்கின்றார். கோதுமை மணியை தான் மரியாள் மூலியமாக பெற்றெடுக்கப்பட்ட இயேசுவை தேவன் கோதுமை மணிக்கு ஒப்பிடுகின்றார். அப்ப தேவன் இந்த மாம்சத்திற்குரிய வித்தையும் ஆவிக்குரிய வித்தையும் தேவன் வழிநடத்த 3 விதமான கட்டங்களை தேவன் தெரிந்து கொள்கின்றார். பாருங்கள், அவர் சொல்கின்றார், சாராலை நீங்கள் தண்டாகிய ஆகாரை கவனியுங்கள். வித்து விளைய தொடங்கின போது அதுதான் முதலில் தோன்றினவள். காண்பதற்கு அதை வித்தை போல இல்லை, ஏனெனில் அது ஒரு தண்டு மாத்திரமே. அப்போ தேவன் ஈசாக்கை பெற்றெடுப்பதற்கு முன்பாக அங்கே இஸ்மவேல் பிறக்கின்றான். சொல்கின்றார், ஆகார் தண்டுக்கு ஒரு அடையாளம். அந்த தண்டு என்பது ஜீவன் இல்லை, அது பார்ப்பதற்கு வித்தை போல இருக்கலாம், ஆனால் அது முதலில் பிறந்த குமாரனோ அடிமைகளின் மகன் என்று தேவன் சொல்கின்றார். ஏனெனில் அது ஒரு தண்டு மாத்திரமே. அவள் அடிமை பெண். தேவன் அளித்திருந்த வாக்குத்தத்தத்தில் அவளுக்கு எந்த பாகமும் கிடையாது. தேவனுடைய வார்த்தைக்கும் அவளுக்கும் வித்தியாசம் உண்டு. அவள் வித்தை மேலே கொண்டு செல்லும் கருவியாக மாத்திரமே இருந்தாள். சாராலை கவனியுங்கள். அவள் தான் மகரந்த பொடியாகிய யூத குலத்தை சுமந்து பட்டுக்குஞ்சம். சாரால் மூலியமாகத்தான் யூத குலத்தை சுமந்த பட்டுக்குஞ்சம் என்று சொல்கின்றார். அவள் மூலம் யூத வம்சம் தோன்றினது. சாரால் ஈசாக்கை பெற்றால், ஈசாக்கு யாக்கோபை பெற்றான். யாக்கோபின் மூலம் 12 கோத்திர தலைவர்கள் தோன்றினர். அது 12 மூலம் யூத குலமே உருவானது. ஆனால் கன்னிகையாகிய மரியாளின் மூலம் விசுவாசம் என்பது கர்த்தரை என்னும் உண்மையான ஆவிக்குரிய வித்து மாம்சத்தில் வெளிப்பட்டு செய்தது. இந்த 3 ஸ்திரீகளையும் கவனித்தீர்களா? இவர்களின் மூலம் தேவன்
வித்து கடந்து சென்றது. அவர்களில் ஒருவர் பல பெண்களை விவாகம் செய்து கொள்ளுதல் என்னும் நியாயத்தின்படி விபச்சாரியாக கருதப்பட்ட வேண்டியவள். பாருங்கள், ஆகார் என்ன சொல்லப்படுகிறது பாருங்கள். இங்கே ஆகாரை தேவன் விபச்சாரி என்று சொல்கின்றார். அவர்களில் ஒருவள் பல பெண்களை விவாகம் செய்து கொள்ளுதல் என்னும் நியமத்தின்படி விபச்சாரி என்று கருதப்பட வேண்டியவள். மற்றொருவள் சுயாதீனம் உள்ளவள். ஆனால் மூன்றாவது பெண் இனச்சேர்க்கையில் ஈடுபடவில்லை. அவள் தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்தால் ஆகாரும் சாராலும் இனச்சேர்க்கையின் மூலியமாக தங்கள் வித்துக்களை தோன்ற செய்தனர். ஆனால் மரியாளோ ஒரு கன்னிகை, வாக்களிக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தையின் வல்லமையின் மூலம் அவள் தன் வித்தை தோன்ற செய்தால் அது உண்மை. பாருங்கள், தேவன் மரியாளின் மூலியமாகத்தான் ஒரிஜினல் வித்து பூமிக்கு வருகிறது. அது ஆபிரகாமின் மூலியமாக வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ராஜரீக வித்தாக இருக்கிறது. அந்த வித்து நீங்கள் பார்ப்பீர் என்றால் அந்த வித்தின் மூலியமாகத்தான் தேவன் தன் மனவாட்டியை வைக்கின்றார். அப்ப யூதனுக்குள்ள தேவன் மனவாட்டியை வைக்கவே இல்லைங்க. அதை கூட நான் உங்க செய்தியிலிருந்து வாசிக்கிறேன் பாருங்கள். யெகோவா ஈரே, 3வது பாகம், வருடம் ஜூலை மாசம் 7ஆம் தேதி 1962 கொடுக்கப்பட்ட செய்தியில 99வது பேராவை நான் வாசிக்கிறேன். மெசியா வந்த போது ஆபிரகாமுடைய மாம்ச பிரகார சந்ததி சீமோன் இயேசுவிடம் வந்தான். அவர் அவனுடைய இருதயத்தில் உள்ள ரகசியத்தை அறிந்து அவனுடைய பெயர் சீமோன் என்றும் அவன் யோனாவின் குமாரன் என்றும் உரைத்தார். பின்பு பிலிப்பு அழைத்து வந்த நாத்தான்வேலிடம், நீ மரத்தின் கீழே இருந்தபோது உன்னை கண்டேன் என்றார். கிணற்றண்டையில் இருந்த ஸ்திரீயிடம், உனக்கு 5 புருஷர்கள் இருந்தார்கள் என்றார். அவள், ஐயா, நீ ஒரு தீர்க்கதரிசியை காண்கிறேன் என்றாள். பாருங்கள், ஆபிரகாமின் மாம்ச பிரகாரமான சந்ததி அவர்களுடைய நாட்களில் முடிவில் அந்த அடையாளத்தை பெற்றது. ராஜக சந்ததியாக கிறிஸ்துவே தங்கள் நாட்களின் முடிவில் ராஜக சந்ததி அந்த அடையாளத்தை பெறும் என்று நீங்கள் புரிந்து கொண்டீர்களா என்று நான் நம்புகிறேன். பாருங்கள், அப்ப இயேசு கிறிஸ்து பூமிக்கு வெளிப்பட்டு வருகின்ற பொழுது சீமோன் பேதுருவாகட்டும் அல்லது சமாரிய பெண்ணாகட்டும் நாத்தான் வேலுப்பார் எல்லோருமே ஆபிரகாமுடைய மாம்ச பிரகார சந்ததி. ஆனா இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம்தான் ராஜரீக சந்ததி. அந்த இயேசு கிறிஸ்துவின் மூலியமாக வெளிப்பட வேண்டிய பிள்ளைகள் பாருங்க, அவங்க தான் மனவாட்டி என்று சொல்லுகின்றார். அப்போ இஸ்மவேலின் மூலியமாக பெருகப்பட்ட சந்ததி இன்றைக்கு முகமதியர்கள். ஈசாக்கின் மூலியமாக வெளிப்பட சந்ததி இன்னைக்கு யூதர்கள் 12 கோத்திரங்களாக இருக்கின்றார்கள். ஆனால் ஒரு கூட்டம் வெளியே இருக்கிறது, புறஜாதியார்கள். இவங்க யாருங்க? கேத்ரால் மூலியமாக வெளிப்பட்டவங்க. அப்போ இந்த சந்ததிக்கு தான் தேவன் சொல்கின்றார், அவள் அநாத ஸ்திரீ. ஆனா அவளுக்கோ பிள்ளைகள் அதிகம் உண்டு. ஏனென்றால் கேத்ரால் மூலியமாக தேவன் அனுப்பி வைத்த கிழக்கு பக்கம் வந்த அவர்களுக்கோ தீர்க்கதரிசி இல்ல, வழி நடத்துவதற்கு சொப்பனக்காரர் இல்ல, ஒரு ராஜாக்கள் இல்ல. அவங்க எப்படி வாழ்றாங்க? வெறும் தேவன் ஆபிரகாம் மூலியமாக ஒரு ஜீவனை கொடுத்து 7 பேர்த்த அனுப்பி விட்டுட்டாரு. வந்தவங்க என்ன பண்ணாங்க? எப்படி வாழ்வது? அவர்களை வழிநடத்துவதற்கு எந்த போதகரும் இல்லை. இப்படியாக பார்கள், அவர்கள் எதற்கெல்லாம் பயந்தார்களோ அதை அவர்கள் தேவனாக தொழுது கொண்டார்கள். நெருப்பு கையை சுடுமா? நெருப்பு தொழ ஆரம்பிச்சார்கள். ஒரு மிருகம் வந்து கடிக்குமா? அது தொழுது ஆளுக்கும். இப்படியாகத்தான் இயற்கையை கும்பிட்டாங்க, காற்றை கும்பிட்டாங்க, மலையை கும்பிட்டாங்க, கல்லை கும்பிட்டாங்க. இப்படியெல்லாம் கும்பிட்டு பாருங்கள் அவர்கள் என்ன செய்து விட்டார்கள். அவர்கள் அப்படியே ஒரு அண்ணாணிகளை போல உலகம் எங்கும் பரவி இருந்தார்கள். அவள் தான் அநாத ஸ்திரீங்க. அந்த அநாத ஸ்திரீகளுக்கு அநேக பிள்ளைகள் உண்டு. அப்போ இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வெளிப்பட்டு முதல் வரிகளை வருகின்ற பொழுது ஏற்கனவே தேவன் யூதனுக்கு தன்னை மாம்சத்திலே வெளிப்படுத்தி காண்பித்து விட்டார். சமாரியர்களோ ஹைபிரிடாக இருந்தார்கள். யூதனுக்கும் புரஜாதிக்கு பிறந்தவன் சமாரியர் என்று வேதம் போதிக்கிறது. அந்த சமாரியருக்கும் பாதி, அதாவது 80% யூதராக இருந்ததனால் தேவன் முதல் வரிகள் சமாரிய பெண்களுக்கும் வந்துவிட்டார். ஆனால் கேத்ரால் மூலியமாக தேவன் வைத்திருந்த சந்ததி பாருங்கள், 7 சபை காலமாக வருகின்ற பொழுது தேவன் அந்த சந்ததிக்குள்ள ஒரு வித்தை வைக்கின்றார். அந்த வித்து தாங்க கிறிஸ்துவோடைய பாகம். அநேக பேராய் இருந்தார்கள்.
மனவாட்டியை கூட்டு சேர்க்கின்ற பொழுது எண்ணிக்கை இல்லை. ஆனால் தேவன் கோத்திரத்துல 12,000 பேர் என்று தேவன் சூஸ் பண்ணி விட்டார். எத்தனை பேரை வாழ்ந்துட்டு போங்க, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. நான் சொன்ன வார்த்தை ஒரு கோத்திரத்துக்கு 12,000 பேரும் என்று, 12 கோத்திரத்துக்கு 1,40,000 பேரும் என்று தேவன் முத்திரை போட்டு விட்டார். ஆனா தேவன் முத்திரை உடைக்கின்ற பொழுது அன்றைக்கு தேவன் 700 பேர் சொன்னார். முத்திரையை திறக்கின்ற பொழுது நான் பார்த்தேன், பாகாலுக்கு அடிப்படையாத முழங்கால் படியாத 700 பேர் கொடுத்தார் என்று தேவன் சொல்கின்றார். அதே போல இயேசு கிறிஸ்து பூமியில வெளிப்படுகின்ற பொழுது, யூதன்கிட்ட வருகின்ற பொழுது 12 பேரை தேவன் தெரிந்து கொண்டார். அந்த 12 பேருக்கு தான் தேவன் தன்னை வெளிப்படுத்தி காண்பித்தார். யாருக்கும் அவர் யார் என்று தெரியவே இல்லை. ஆனால் அவர் மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு சுவிசேஷம் பூமி எங்கும் பரவுகின்ற பொழுது தேவனுக்கென்று அநேக ஜனங்களே அப்போஸ்தலர்கள் ஆயத்தப்படுத்தினார்கள். அதே தாங்க இன்னைக்குங்க. முத்திரைகள் உடைக்கப்பட்டு மனவாட்டி பேரை வாசிக்கின்ற பொழுது எந்தெந்த மனவாட்டி எந்த காலத்துல எத்தனாவது வருஷத்துல எந்த ஊர்ல எந்த நாட்டுல எந்த பாஷை இப்படியெல்லாம் கர்த்தர் ஏற்கனவே முன் குறித்து வைத்து விட்டார். அது காலம் நேரம் வருகின்ற பொழுது வித்து அது பிறந்துகிட்டே இருக்குங்க. அது பிறந்துகிட்டே வருங்க. அது வளர்ந்து கொண்டே வருங்க. அதை யாருமே தடை செய்ய முடியாது. பாருங்கள், அப்ப கர்த்தர் இந்த சுயாதீன பிள்ளையாகி ஈசாக்கு வம்சத்துல வந்தவர்களையும் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவாக வெளிப்படுகின்ற பொழுது அங்கே நீங்கள் பார்ப்பீரன் அவர்கள் மாம்ச சந்ததி என்று சொல்கின்றார். ஆனா கேத்தரால் மூலியமாக வருகின்ற பொழுதுதான் பாருங்கள், தேவன் ஆபிரகாம் மரித்த பிறகு 60 ஆண்டுகள் கழிச்சு கேத்தரால் பெண்ணை திருமணம் பண்ணியது போலவே யோசேப்பு ஜெயிலுக்குள்ள போய் அவர் உயிர் தெளிந்து முத்திரை உடைக்க வருகின்ற பொழுது சாபனாத்து பனேகாவாக வெளிப்பட்டு அஸ்னாத்தை திருமணம் பண்ணது போலவே இயேசு கிறிஸ்துவும் நான் மரித்து மேலே சென்று திரும்பியும் கீழே வருகின்ற பொழுதுதான் நான் உங்களுக்கு தேற்றரவாளன் அனுப்புவேன். அந்த தேற்றரவாளன் யாருக்குங்க? 2000 ஆண்டுகளாக தேவன் யூதன்ட்ட போகவே இல்லை. 2000 ஆண்டுகளாக தேவன் யூதனுக்கு ஒரு தீர்க்கதரிசி அனுப்பவே இல்லை. இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு தேற்றரவாளன் யூதனுக்கு போகவே இல்லை. அவர் எங்கே வந்து விட்டார்? 7 சபை காலத்துக்கு வந்து விட்டார். அப்ப அந்த ஜனங்கள் எங்கிருந்து வந்தாங்க? பாருங்கள், தேவன் ஆபிரகாமா வாழ்ந்து கொண்டிருக்கிற கேத்தராலே சைலண்டாக தேவன் அனுப்பி வைத்து விட்டார். முதல் வருகை மாம்ச பிரகாரமான சந்ததிக்கு. இரண்டாவது வருகின்ற பொழுது தேவன் தன்னுடைய சதையும் ரத்தத்தை எங்க வைத்திருந்தார்? யூதனுக்குள்ள வைக்கவில்லை, புரஜாதிக்குள்ள வைத்திருந்தார். அந்த புரஜை தான் பாருங்கள் ஆபிரகாம் இடத்துல 3வது பெண்ணாக வெளிப்பட்ட கேத்தரால் மூலியமாக பெருகப்பட்ட பிள்ளைகளாக இருக்கின்றார்கள். அந்த வித்துக்குள்ளே அந்த கூட்டத்துக்குள்ள தேவன் தன் பாகத்தை வைக்கின்றார். பாருங்கள், ரெபெக்காள் ஈசாக்குக்கு நியமிக்கப்பட்டிருந்தாலும் ரெபெக்காளை ஈசாக்கை முன்ன பின்ன பார்க்காம இருந்தால் கூட அவருடைய விசுவாசம் ஈசாக்கை திருமணம் பண்ணி கொள்கின்ற பொழுது தேவன் 2 வித்துக்களை உள்ள வைத்தார். எப்படிங்க அது ஒரு வித்து மட்டும் எப்படிங்க மாறி வரும்? ஈசாக்கு ரத்தம் தாங்க ரெபெக்காளுக்குள்ள ஊத்தப்பட்டது. அப்ப எப்படிங்க ஒரு பிள்ளையை தேவனுக்கு பிடிக்கவில்லை என்று எழுதுகிறார்? அதே தேவன் தாங்க இன்னைக்கு புரஜாதி மத்திக்குள்ள தேவன் 2 பேர் 3 பேர் பிறக்கிற குடும்பத்துல தேவன் அந்த குடும்பத்துல ஒரு பிள்ளையை வைக்கின்றார். தேவனுடைய திட்டங்க அது. மனவாட்டி என்பது யூதனுக்குள்ள இருந்து வராதுப்பா. ஏற்கனவே அவர்கள் என்னை புறம்பாக்கி போட்டு பரபாசை ஏற்றுக்கொண்டார்கள். அதனால அங்க நான் வரமாட்டேன். 2வது வருகையில வருகின்ற பொழுது நான் 7 சபை காலத்துக்கு 7 தூதர் அனுப்புகின்றேன். அந்த 7 தூதர்கள் மூலியமாக வார்த்தை பூமி எங்க செல்லப்படும். அது செல்லப்படுகின்ற பொழுது முதலில் தண்டு, 2வது பட்டு கொஞ்சம், 3வது தான் கோதுமை மணி. பாருங்கள் எப்படியாக தேவன் இயேசு கிறிஸ்து பூமியில வருவதற்கு முன்பாக தண்டு என்பது ஆகாராகவும், பட்டுக்குஞ்சம் என்பது சாராளாகவும், கோதுமை மணி என்பது பாருங்கள் மரியாளுக்குள்ள கிறிஸ்து ஊற்றப்பட்ட அந்த வார்த்தையும் பற்றி அவர் பேசுகின்றார். அப்ப இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வெளிப்படுவதற்கு முன்பாக முதலில் இஸ்மவேல் வெளியே வர வேண்டும், 2வது ஈசாக்கு வெளியே வர வேண்டும், 3வது தான் இயேசு கிறிஸ்து வெளியே வர முடியும். அப்படி வருகின்ற பொழுது பாருங்கள் தேவன் சொல்கின்றார், ஆகார் மூலியமாக முதல்ல தண்டு வந்தது. யாருக்குள்ள இருந்து? அது ஆபிரகாமுடைய சந்ததியிலிருந்து. ஆனால் சாரால அவசரப்பட்டு விட்டால். ஏவாள் எப்படி ஆதாமின் உடைய மூலியமாக ஒரு கைப்பிடி மண்ணை எடுத்து அவர்களுக்கென்று ஒரு குமாரனை பெற்றுவதற்கு முன்பாக ஏவாள் அவசரப்பட்டு இனச்சேர்க்கையின் மூலியமாக
ஒரு குழந்தையை பெற ஆசைப்பட்டாலும் அதே போல பாருங்கள், சாராலும் ஆபிரகாமுக்கு தேவன் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தின் மேல் விசுவாசம் வைக்காதபடிக்கு தன்னுடைய சுய முயற்சினாலே பாருங்கள், ஆபிரகாமுக்கு ஆகாரை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அவள் தன்னுடைய இருதயத்தில் சென்று கொண்ட வார்த்தையை தேவன் அவள் ஏவாளை போல அவிசுவாசி என்று சொல்கின்றாள். பாருங்கள், எப்படிப்பட்ட காரியம் சாராள் மூலியமாக நிகழ்த்தப்பட்டது பாருங்கள். அப்போ வாக்குத்தப்பட்ட பிள்ளை பிறப்பதற்கு முன்பாகவே அடிமையான பிள்ளை வெளியே வந்துட்டான். அப்போ அதே போலதான் சபை காலத்துல தேவன் மனவாட்டியை பெற்றெடுப்பதற்கு முன்பாகவே ஸ்தாபனக்காரன் ரெடியா இருக்கிறான் வெளியே. தேவன் பூமிக்கு வருவதற்கு முன்பாகவே பிரதிகுரு அவன் தேவன் என்னப்படுவது எதுவோ அந்த ஆலயத்தில் போய் உக்காந்துட்டான். பாருங்கள், எப்படியெல்லாம் கர்த்தர் பாருங்கள் வழிமுறையை மாற்றிக்கொள்ளவே இல்லைங்க. ஈசாக்கு வருவதற்கு முன்பாக இஸ்மவேல் பிறக்கப்பட்டான். அதே போல இயேசுகிறிஸ்து சிங்காசனத்தில் உட்காருவதற்கு முன்பாக போப்பு போய் உக்காந்துட்டாரு. மனிதன் தேவனாக சபைக்குள்ள உக்காந்துக்கிட்டு பிரதிகுரு அமர்ந்து கொண்டு தேவன் என்னப்படுவதோ அதை ஆராதிக்கும்படியாக பாருங்கள் அவனும் அங்க வந்து உட்கார்ந்து விட்டான் இஸ்மவேலை போல. அப்ப என்னங்க செய்யணும்? பேட்டல் நடக்காதாங்க பவுல் சொல்லுகின்றார். பிரதர் கொஞ்சம் வாசிங்க பிரதர். அது கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 28 முதல் கொஞ்சம் வாசிங்க பிரதர். சகோதரரே, நாம் ஈசாக்கை போல வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாய் இருக்கிறோம். ஆகிலும் மாம்சத்தின்படி பிறந்தவன் ஆவியின்படி பிறந்தவனை அப்பொழுது துன்பப்படுத்தினது போல இப்பொழுதும் நடந்து வருகிறது. அதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? அடிமையானவளின் மகன் சுயாதீனமுள்ளவளுடைய குமாரனோடு சுதந்திரவாளியாக இருப்பதில்லை. ஆகையால் அடிமையானவளையும் அவளுடைய மகனையும் புறம்பே தள்ளு என்று சொல்லுகிறது. இப்படி இருக்க சகோதரரே, நாம் அடிமையானவளுக்கு பிள்ளைகளாக இராமல் சுயாதீனம் உள்ளவர்களுக்கு பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆமென். இதுதாங்க பவுல் எழுதுறாருங்க. நாம அடிமையான பிள்ளைகள் அல்ல, நம்ம சுயாதீன பிள்ளைகள். அப்போ சுயாதீன பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும்? அடிமையான பிள்ளைகளை வெளியே தள்ளு. இதுதாங்க ஆபிரகாம் செய்தாருங்க. அப்ப இன்றைக்கு நாம என்ன செய்யணும் பாருங்க, அதே தாங்க இன்றைக்கும். நாம வருமோ இல்லையோ அவங்க நம்மளை வெளியே தள்ளிட்டாங்க. இயேசு கிறிஸ்து எப்படிங்க கதவை தட்டுகின்ற பொழுது அந்த கூட்டம், அந்த சபையோர், லவதிக சபை அவர் கிறிஸ்து வெளியே தள்ளிச்சோ, அதே போல இன்றைக்கும் தாங்க அவளுடைய பாகமாக மனவாட்டியை யாருக்கும் பிடிக்காதுங்க, வெளியே தள்ளி விட்டார்கள். ஆனா பழைய ஏற்பாடு நாட்களிலே சுயாதீனம் உள்ளவர்கள் அடிமையான பிள்ளையை வெளியே தள்ளினாங்க. இயேசு கிறிஸ்து வருகின்ற பொழுது பாருங்கள், அதே ஜனங்கள் தான் பரபாசை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவை வெளியே தள்ளினாங்க. அதே கூட்டம் மக்கள் தங்கள் லவதிக சபை அதே ஆவித்தான் இருக்கிறது என்று வேதம் போதிக்கிறது. ஆவிகள் மாறவே இல்லை. இயேசு கிறிஸ்து எப்படியாக எங்க வெளிப்பட்டாலும் வார்த்தையை போதிக்கிற அதே போல பிசாசு எங்க வெளிப்பட்டாலும் பாருங்கள் அவன் வார்த்தையை மறுதலிக்குனா இருக்கின்றான். ஆதியாமத்தில் தொடங்கப்பட்ட அதே பிசாசு வார்த்தையை மறுதலிச்சு போட்டவன் அவன் லவதிக சபைக்கு வந்து கூட அதே கிரிகள் செய்து கொண்டிருக்கின்றான். தேவனும் ஆதியில எப்படியாக வார்த்தையாக வெளிப்பட்டாரோ அதே தேவன் தான் கடைசி நாட்களில் பார்ப்பிருந்தால் அவர் வார்த்தையை தன்னை வெளிப்படுத்தி காண்பிக்கின்றார். அதான் பவுல் எழுதுகின்ற பொழுது நாம அடிமைத்தனமான பிள்ளை அல்ல, நாமளோ சுயாதீனம் உள்ள பிள்ளை என்று அவர் ஒரு யூதனாக இருக்கின்ற பொழுது பாருங்கள் அந்த வார்த்தை கொண்டு அவர் எங்க எழுதுகின்றார். பிள்ளை பெறாத மலடியே நீ களி கூறு, ஏனென்றால் பிள்ளை பெறுவதற்கு ஒரு கணவன் தேவைப்படுகிறது. பாருங்கள், ஆனால் அந்த பிள்ளைக்கு பார்ப்பினால் கனவில் இல்லை. ஏனென்றால் ஆபிரகாம் மூலியமாக வெறும் பிள்ளைகளை மாற்றம் பெற்றெடுத்து தேவன் அதுக்கப்புறம் யாருமே அனுப்பல அவங்களுக்கு. ஆனா கடைசியாக ஒரு மணவாளன் வருகின்றார். அந்த எங்க வருகின்றார்? அநாதை பிள்ளைகளுக்கு வருகின்றார். சுயாதீன பிள்ளைகளுக்கு தேவன் இயேசுவாக வெளிப்பட்டார். தேவன் இஸ்ரவேல் சந்ததி தேவன் அடிமைத்தனமான பிள்ளை என்று விபச்சாரியோடு சந்ததியில் வந்த பிள்ளை என்று தேவன் அங்கேயே என்ன செய்து விட்டார்? அவர் இஸ்மவேலை பற்றி பேசுகின்ற பொழுது அவன் ஒரு காட்டு குதிரை போல இருக்கிறவன், மிகவும் கோபம் உள்ளவன் என்று தான் சொல்லி பாருங்கள். அவன் அங்கிருந்து ஆபிரகாம் மூலியமாக தள்ளப்பட வைத்த ஒரு சந்ததியாக இருந்தது. சுயாதீன பிள்ளைகளுக்கு மெசியாவாக இயேசு கிறிஸ்து வந்து விட்டார். அந்த சுயாதீனம் உள்ள பிள்ளைகளும் இயேசு கிறிஸ்துவை மறுதலித்து போட்டு விட்டது. அப்ப தேவன் வேற எங்கெங்க வரணும்? சிந்தித்து பாருங்கள். அதான் தேவன் ஆபிரகாமுக்கு ஒரு நித்திரையாகி அவர் மரணத்தை கொடுத்து 60 ஆண்டுகள் கழித்து கேத்ரால் மூலியமாக 7 குமாரரை கொடுத்தது போலவே தேவன்
இயேசு கிறிஸ்துவாக வெளிப்பட்டு மறைத்து உயிர்த்தெழுந்த பிறகு 7 சபை காலத்துக்கு தேவன் வருகின்ற பொழுது அங்க ஆபிரகாமின் மூலியமாக விதைக்கப்பட்ட விதை தாங்க கடைசி நாட்களில் புறஜாதியாக வளர்ந்து வந்து நிற்கிறது. அந்த புறஜாதிக்குள்ள தேவன் தன் வித்தை வைக்கின்றார். எப்படி ரெபெக்காளுக்குள்ள ஒரு வித்து நல்லதாகவும் ஒரு வித்தை தேவன் கெட்டதாக வைத்தாரோ அதே போல இன்றைக்கும் தேவன் புறஜாதிக்குள்ள தன்னுடைய வித்தை அங்கே வைக்கின்றார். அந்த வித்துக்களை வெளியே கொண்டு வர வேண்டும் என்று செய்கின்றார் தேவன். ராஜரிக சந்ததிக்கு தேவன் பிரண்ணாமை அனுப்புகின்றார். இயேசு கிறிஸ்து தான் ராஜரிக சந்ததி. முதல் வருகிலே அவர் ஊழியமாக பிள்ளைகள் பெறவில்லை. ஆதாம் குள்ளந்து எப்படி ஏவாளை பிரித்தெடுத்தது போலவே கிறிஸ்துக்குள் இருக்கிற ரத்தையும் சதையும் பிரித்தெடுக்கின்ற பொழுதுதான் ஏவாள் வெளியே வருகின்றாள். அந்த ஏவாளை தேவன் எங்க வைக்கின்றார்? புறஜாதிக்குள்ள தேவன் வைக்கின்றாள். அந்த புறஜாதிக்குள் இருக்கின்றால் போது பாருங்கள், தேவன் அங்கிருந்து வெளியே வர வேண்டும் என்றால், ஒரு ராஜரிக சந்ததியாக தேவன் மணவாட்டிக்கு வெளியே வர வேண்டும் என்றால், பிரண்ணாமாக கிறிஸ்து ராஜரிக வித்தாக பாருங்கள் தன் உருவத்தை மாற்றிக்கொண்டு, வார்த்தையை மாற்றல, அதிசயங்கள் மாற்றல, அடையாளங்கள் மாற்றல, மருத்துவ ரூபத்தை காமிக்கல. தேவன் பாருங்கள் அந்த ராஜரிக சந்ததியாகத்தான் கிறிஸ்துவாக பூமியில வெளிப்பட்டு தன் பாகத்தை மீட்டுக் கொள்கின்றார். பாருங்க, அதைத்தான் பவுல் எழுதுகின்ற பொழுது, அந்தபடியே பிள்ளை பெறாத மலேடிய மகிழ்ந்திரு, கர்ப்ப வேதனை படாதவளே களிப்பாய் எழும்பி ஆர்ப்பரி, புருஷன் உள்ளவளை பார்க்கிலும் அநாத ஸ்திரீகளுக்கு அதிக பிள்ளைகள் ஒன்று எழுதியிருக்கிறது. சகோதரரை, ஈசாக்கை போலன் வாக்குத்தத்தம் பிள்ளைகளாக நாம் இருக்கின்றோம். ஆகிலும் மாசத்தின் படை பிறந்தவன் ஆவியின் படை பிறந்தவனை அப்பொழுது துன்பப்படுத்தினது போல இப்பொழுதும் நடந்து வருகிறது. அதனால் தாங்க நம்மளை பகைக்கிறாங்க. அதனால் தாங்க இயேசு கிறிஸ்துவை வெளியே தள்ளிட்டாங்க. முதல் வரிகளை பரபாசை ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறிந்தது போலவே இரண்டாவது வரிகள் நீங்கள் பார்ப்பீர்கள், நவதிக சபை கிறிஸ்துவை வெளியே தள்ளிருச்சிங்க. இது ஏற்கனவே எழுதப்பட்டிருப்பதனால் அப்படித்தான் நிறைவேறும். இது நம்ம யாரு மேல தப்பு சொல்ல முடியாது. தேவனுடைய சித்தம் யாரை தன்னுடைய பாகமாக தெரிந்து கொண்டாரோ அந்த பிள்ளைகளுக்கு தேவன் தன்னை வெளிப்படுத்துகின்றார். யாரை தன்னுடைய பாகமாக தேவன் ஏற்றுக்கொள்ளவில்லையோ அந்த பிள்ளைகளை தேவன் புறம்பே தள்ளுகின்றார். ஈசாக்கு வாழுகிற இடத்துல தேவன் இஸ்மவேல் வம்சம் இருக்கக்கூடாது என்று புறம்பே தள்ளினது போலவே இன்றைக்கும் நீங்கள் பார்ப்பீரென்றால் உண்மையான மனவாட்டி வெளிப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்களில் தேவன் சொல்கின்றார், ஆபிரகாமே, நான் சொல்லுகிற தேசத்துக்கு நீ வர வேண்டும் என்றால் எல்லாத்தையும் விட்டுட்டு வா. அதே தேவன் தான் இன்னைக்கு கடைசி நாட்களிலே சபை ஸ்தாபனத்துக்குள்ள வாழ்ந்திருந்த நம்பலை எல்லாத்தையும் விட்டுட்டு நீ வெளியே வா. ஆபிரகாமை போல நீ வெளியே வா. சபை ஸ்தாபனம், கோட்பாடு, சடங்காச்சாரம், மனிதன் ஞானம் எல்லாத்தையும் விட்டுட்டு ஆபிரகாமை நீ போல வெளியே வா. நான் காண்பிக்க தேசத்துக்கு உன்னை அழைத்து செய்வேன் சொல்லுகின்ற பொழுது பாருங்கள், இன்னைக்கு நம்ம கொடுக்கப்பட்ட வாக்களிக்கப்பட்ட தேசம் என்பது பசுத்தாவி என்று வேதம் போதிக்கிறது. யூதருக்கு வாக்களிக்கப்பட்ட தேசம் பார்ப்பிரண்டால் இஸ்ரவேல் என்று போதிக்கிறது. பாருங்கள், தேவன் எப்படிப்பட்ட கிருபைய தேவன் பூமியில் நம்ம மேல வைத்திருக்கின்றார். அவர்கள் மேலும் சில காரியத்தை நான் வாசிக்கின்றேன். ஏனென்றால் ஆபிரகாமின் மூலியமாக வெளிப்பட்ட அந்த சாராளை தேவன் பேசுகின்ற பொழுது இன்னைக்கு அநேக ஜனங்கள் சபைக்கு போறாங்க, வராங்க. தேவனை ஏன் காண முடியவில்லை? ஏன் தேவனை அவர்கள் பார்க்க முடியவில்லை? சபைக்கு போயும் ஏன் அவர் கண்கள் திறக்கப்படாமல் இருக்கின்றார்கள்? ஏன் அப்படிப்பட்ட காரியம்? இன்றைக்கும் கர்த்தர் அக்னி ஸ்தம்பத்தில் வெளிப்பட்டு மேக ஸ்தம்பத்தில் வெளிப்பட்டு அநேக அற்புத அடையாளம் செய்து கூட ஜனங்கள் ஏன் பிரண்ணாமை இன்னும் கண்டுபிடிக்க முடியவில்லை? அப்படியே தேவனுடைய திட்டம் என்ன, தேவன் சொன்ன வாக்குறுதி என்ன என்பதை பத்தி நான் கொஞ்சம் வாசிக்கிறேன். வித்து பதறும் சுதந்திரவாளி இருப்பதன் செய்தியில 62வது பேரா முதல் கொஞ்சம் வாசிக்கிறேன். மாம்சமான சபையும் ஆவிக்குரிய சபையும் உண்டு. இங்கு கூறப்பட்டுள்ள இரு ஸ்திரீகளும் மாம்ச பிரகாரமான சபைக்கு எடுத்துக்காட்டாய் விளங்குகின்றனர். ஆவிக்குரிய சபை ஒன்று உண்டு. இவ்விரு சபைகளும் ஒன்றோடு ஒன்று சுதந்திரவாளியாக இருக்கவே முடியாது. பாருங்கள், அங்கே மனிதனாக வெளிப்பட்ட ஈசாக்கும் விஸ்வமேலும் எப்படி ஒன்றாக இருக்க முடியாது, அதே தேவன் என்ன செய்கின்றார்? அது சபைக்கு ஒப்பிடுகின்றார். இவ்விரு சபைகளும் ஒன்றோடு ஒன்று சுதந்திரவாளியாக இருக்க முடியாது. ஒவ்வொரு காலத்திலும் இவ்விரு சபைகளும் வித்தியாசமுள்ளதாய் அமைந்தது. வெவ்வேறு மக்களை கொண்டதாய் வெவ்வேறு உடன்படிக்கை அடிப்படையில் தோன்றின. எனவே
எடுக்கப்படுதல் என்பது மக்கள் கொண்டிருக்கும் கருத்துக்கள் என்று வித்தியாசப்பட்டது. அதாவது ராப்சர் என்பது மக்களுடைய சிந்தனை வைத்துக்கிறாங்க பாருங்க. சில போதகர் போதிக்கிற மாதிரி அப்படிப்பட்ட காரியம் இல்ல. இது எல்லா மக்களுடைய கருத்துக்கள் என்று வித்தியாசப்பட்டது. அது ஆபிரகாமின் ராஜரிக சந்ததிக்கே உரியது. யாருக்குங்க? ஆபிரகாமுடைய ராஜரிக சந்ததிக்கு மாத்திரம் தாங்க ராப்சர், எடுக்கப்படுதல் அவங்களுக்கு மாத்திரம் தாங்க, வேற யாருக்கும் இல்லைங்க. எடுக்கப்படுதல் என்பது யாருக்கும் இல்லைங்க. பாருங்கள், ஏனென்றால் கல்வாரி சிலுவையிலே இயேசு கிறிஸ்துவாய் வெளிப்பட்டு அவரிடத்திலிருந்து வெளியே வந்து பாருங்க, ரத்தம், முதலில் தண்ணி, இரண்டாவது ரத்தம், மூன்றாவது ஜீவனாக வெளியே வந்து பாருங்க. அந்த பாகம் தாங்க ஆபிரகாமுடைய ராஜரிக சந்ததி. கிறிஸ்து ராஜரிக வித்து அந்த கிறிஸ்துக்குள்ள இருந்து வெளிப்பட்டால் பாருங்க, மனவாட்டி அந்த ஏவாள், அவள் தாங்க ராஜரிக சந்ததி. ஆனால் கிறிஸ்து ராஜரிக வித்து, அவருக்குள்ளந்து வெளிப்பட்ட சந்ததி தாங்க. அது கர்த்தருடைய மனவாட்டி என்று வேதம் போதிக்கிறது. அப்படி என்றால் இந்த எடுக்கப்படுதல் ராப்சர் யாருக்கு சொந்தம்? மேலும் அந்த பேரை வாசிக்கிறேன். எனவே எடுக்கப்படுதல் என்பது மக்கள் கொண்டிருக்கும் கருத்துக்கள் என்று வித்தியாசப்பட்டது. அது ஆபிரகாமின் ராஜரீக சந்ததிக்கே உரியது. மாம்ச பிரகாரமான சபையில் உள்ள மக்கள் அதில் பங்கு கொள்வதில்லை. தெரியுதுங்களா? யாரு சுதந்திரவாளி, யாரு சுதந்திரவாளி அல்ல. அப்ப இயேசு கிறிஸ்துவின் மூலியமாக பெற்றெடுக்கப்பட்ட பிள்ளைதான் சுதந்திரவாளி. அவர்களுக்கு மாத்திரம்தான் எடுக்கப்படுதல். அப்ப மாம்சர பிரகாரமான எத்தனை மக்கள் இருந்தாலுமே, எத்தனை சபைகள் நல்லவனா இருக்கலாம், உத்தமனா இருக்கலாம், ஞானஸ்நானம் கொடுக்கலாம், ராபோஜனம் பெற்றுக்கலாம், நீதிமான வாழ என்னத்தான் அவர்கள் உத்தமமான வாழ்க்கையை வாழ்ந்தாலும் மாம்சர பெற சந்தையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு எடுக்கப்படுதல் பங்கே இல்லைங்க. அதனால தாங்க நீ வெளிப்பட்ட பிரண்ணாமை காண முடியலங்க. நாம அதே புக்கு வச்சிருக்கலாம், நம்மள்ட்ட இருக்கிற 7 முத்திரை வெளிப்பாடு புஸ்தகம் வைத்துக் கொண்டுதான் சபையில பிரசங்கம் பண்ணலாம். ஆனால் நீங்கள் கண்ட காட்சி அவங்களால் ஏன் காண முடியவில்லை என்றால், தேவன் அவர்களை ராஜரிக வித்தாக வைக்கவே இல்லை. அவர் என்ன செய்கின்றார்? மாம்ச பிரகாரமான சபையாக வைத்து விட்டார். பாருங்கள், மாம்ச பிரகாரமான சபையில் உள்ள மக்கள் அதில் பங்கு கொள்வதில்லை. ஆபிரகாமின் மூலம் தோன்றின தேவனுடைய வார்த்தையாகிய ராஜரீக சந்ததிக்கு மாத்திரமே அது உரியது. எடுக்கப்படுதல் முதலாவது நிகழ வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது. பாருங்கள் எப்படிப்பட்ட வார்த்தை என்று பாருங்கள். எனவே இவ்விரு சாரரும் ஒருமித்து சுதந்திரவாளியாக இருப்பதில்லை, அவ்வாறே எடுத்துக்கொள்ளப்படுதலிலும் அவர்கள் ஒருமித்து பங்கு கொள்வது இல்லை. பாருங்கள், எப்படி ஈசாக்கும் இஸ்ரவேலும் ஒரே இடத்துல வாழ முடியாதோ அதே போல எடுக்கப்படுதல் என்பது என்ன? அது ராஜரிக சந்ததிக்கு மாத்திரம்தான். இஸ்மவேலை போல ஜனங்கள் வந்திருந்தாலும் அல்லது கேத்தராலை போல ஜனங்கள் பூமியில பெருகிட்டு இருந்தாலும் கர்த்தருடைய சந்ததி ஆகிய ராஜரிக சந்ததி தேவன் எங்கெல்லாம் வைத்திருக்கிறாரோ அந்த பிள்ளைகளுக்கு மாத்திரம் தாங்க எடுக்கப்படுதல். அது தாங்க ராப்சரு. அவங்க தாங்க தேவனை காணுவாங்க. இவ்விரு சாரரும் ஒருமித்து சுதந்திரமாக இருப்பதில்லை, அவ்வாறே எடுத்துக்கொள்ளப்படுதலிலும் அவர்கள் ஒருமித்து பங்கு கொள்வதில்லை. மாம்ச பிரகார சபை ஒன்றும் ஆவிக்குரிய சபை ஒன்றும் நிச்சயமாக உண்டு. ஆபிரகாம் ராஜரிக ஆவிக்குரிய முன்குறிக்கப்பட்ட சந்ததிக்கு நியாய தீர்ப்பு கிடையாது. யாருக்கு நியாய தீர்ப்பு கிடையாது? ஆபிரகாமுடைய ராஜரிக சந்ததி கிறிஸ்துவின் மூலியமாக பெற்றெடுக்கப்பட்ட மனவாட்டிக்கோ நியாய தீர்ப்பு கிடையாது. ஏனெனில் அவர்கள் நித்திய ஜீவனுக்கென்று ஏற்கனவே முன்குறிக்கப்பட்டு விட்டனர். தேவனால் செலுத்தப்பட்ட பலி அவர்கள் ஏற்றுக்கொண்டு விட்டனர். அந்த பலி வார்த்தையாகிய கிறிஸ்துவே. நீங்க யாரும் ஏற்றுக்கொண்டீங்க? நீங்க யாருக்காக மனைவி பிள்ளைகள் இவ்வளவு பெரிய பாடுகள் பட்டு குடும்பத்தில் அவமானப்பட்டு யாருக்காக வந்திருக்கிறீங்க? வார்த்தையாக கிறிஸ்துவத்தாங்க நீங்க ஏற்றுக்கிறீங்க. பாருங்கள், எந்த விதமான மனிதன் நம்மளை கம்பல் பண்ணவே இல்லை. யாருமே நம்மளை அடிச்சு கூட்டிட்டு வரல. தனிப்பட்ட நபராக நீங்கள் தேவனுக்கென்று ஒரு ஜீவ பலியாக உங்களே நீங்கள் ஒப்பு கொடுத்துட்டு அதை தாங்க நீங்க புதிய நாமத்தை பெற்றுக்கிட்டீங்க.
இது யாரும் நமக்கு வற்புறுத்தி ஊட்டுகிற உணவு இல்ல, தானாகவே புசிக்கிற உணவாக இருக்கிறது. பாருங்கள், நீங்கள் தேவனுக்கென்று செலுத்தப்பட்ட ஒரு ஜீவ பலியாக நாம் இன்னைக்கு வார்த்தையினாலே அந்த வார்த்தை கிறிஸ்து என்று சொல்லிப்பார்கள், நாம அவருக்கென்று ஒப்பு கொடுத்திருக்கின்றோம். அதனால் தாங்க நிறைய பேர்த்துக்கு ஏன் பிரணாம கிறிஸ்து என்று ஏன் கண்டுபிடிக்க முடியலனா, அவங்க சுயாதீனம் உள்ள பிள்ளைகள் அல்லங்க, அவங்க அடிமைத்தனமான பிள்ளைகள். நம்ம என்னங்க செய்ய முடியும்? தேவன் ஈசாக்கை மாத்திரம் தேவன் ஆசீர்வதிப்பார் என்றால் ஈசாக்கை மாத்திரம் ஆசீர்வதித்தான. ஈசாக்குடைய அண்ணனாக கூட ஆகாரன் மூலியமாக ஆபரண ரத்தம் ஊற்றப்பட்டிருப்பதால் கூட சந்ததிக்குள்ள வர முடியாதுங்க. தேவன் அவை அடிமைத்தனமான பிள்ளை என்று சொல்லிவிட்டார். அதே போலதாங்க இன்னைக்கு எங்க கர்த்தர் பூமியில வெளிப்படுகிற நாள்வதற்கு முன்பாக தேவன் வானம் பூமி உண்டாக்குவதற்கு முன்பாக தேவன் தன்னுடைய சிந்தையில தன் மனமாற்றி யார் என்று, யாரு சுயதினம் உள்ள பிள்ளை என்றும், யாரு எடுக்கப்படுதலில் பங்கு கொள்வார் என்றும் தேவன் ஏற்கனவே முன் குறித்து விட்டார். அப்படி முன் குறிக்கப்படுகின்ற பொழுது சந்ததி யாருக்குங்க எடுக்கப்படுதல்? அது ராஜருக்கு சந்ததிக்கு மாத்திரம்தான். அதனால தாங்க முதல் வரிகளை வருகின்ற பொழுது ஒரு சில பேர் மாத்திரமே இயேசு கிறிஸ்துவை கண்டு கொண்டார்கள். அநேக பேர் இயேசு கிறிஸ்துவை மறுதலித்தார்கள். 12 கோத்திரம் நின்று கொண்டு பரபாசை ஏற்றுக்கொண்டது. ஆனால் ஒரு சிறு கூட்டம் மாத்திரம் தாங்க மாசத்தில் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்து யார் என்று கண்டுபிடித்து. அதே போல இன்றைக்கு அதே தாங்க இன்னைக்கு எல்லாருமே கிறிஸ்துவராக பூமியில வாழலாம், சபைக்கு போகலாம். ஆனால் கர்த்தர் இன்னைக்கு யாரு சுதந்திரவாளியாக பிள்ளை என்று முன்குறித்தாரோ, ராஜரிக சந்ததியாக தேவன் யாரை முன்குறித்த அந்த பிள்ளைகளுக்கு மாத்திரமே தேவன் தன்னை ஏலோயம் என்றும் மனுஷகுமார் என்றும் மெஸ்ஸியா என்றும் வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றார். அந்த பிள்ளைகள் மாத்திரம் அந்த அப்பத்தை புசிக்க முடியும். அவர்கள் மாத்திரம் தாங்க எடுக்கப்படுற ராப்சர், தேவனை கண்டு கொள்வதே ராப்சர். மாம்சத்தில் வெளிப்பட்ட பிரண்ணாம் யார் என்று அடையாளம் கண்டு கொள்வது இன்னைக்கு ராப்சர் என்று வேதம் போதிக்கிறது. அதனால தாங்க சில கூட்டம் நம்மளை போல உருக்கப்பட்ட வார்த்தை கையில வைத்திருந்தால் கூட தேவன் அவர்கள் தன்னை வெளிப்படுத்தி காண்பிக்க முடியவில்லை. ஏனென்றால் அவர்கள் அடிமைத்தனமான பிள்ளைகள். எப்படிப்பட்ட கிருபையை பாருங்கள். அன்பு சகோதர சகோதரிலே, கர்த்தர் அதிகமா ஆஸ்வதிப்பாராக. நாம் அடிமைத்தனம் பிள்ளை இல்லாதபடிக்கு தேவன் சுயாதீனம் உள்ள பிள்ளையாக வைத்திருக்கின்றார். அவருடைய ராஜரிக சிந்ததிய வகித பிள்ளையாக வைத்திருக்கின்றார். நம் தாய் தகப்பனுக்குள்ள ஊற்றப்பட்ட ஒரு வித்தாக தான் தேவன் வைத்திருக்கின்றார். பவுல் சொன்னது போலவே அநாத ஸ்திரீகளுக்கு அதிக பிள்ளைகள் உண்டு. அந்த அநாத ஸ்திரீகளுக்குள்ள அதிக பிள்ளைகளை வைக்கப்பட்ட அந்த பிள்ளைகள் தான் தேவன் நம்மளை மனவாட்டியாக இன்றைக்கு பெற்றெடுத்திருக்கின்றார். எப்படிப்பட்ட கிருபையை நீங்கள் பாருங்கள். என் அன்பு சகோதர சகோதரிலே, அநேக பேராக்கள் உண்டு. அடுத்த வாரத்தில் வாசிக்கின்ற பொழுது தேவன் எப்படியாக சபையின் வழியாக தேவன் சாரால், ஆகார், மரியாளை போல தேவன் ஒரு கிறிஸ்துவை பெற்றெடுக்க இந்த 3 வழியில வந்தது போலவே தேவன் பிரண்ணாமை பெற்றெடுப்பதற்கு அந்த ராஜரிக சந்ததிய கிறிஸ்து பூமிக்கு வருவதற்கு முன்பாக அதே போல தேவன் சபை வழியாக 3 விதமான கட்டமாக தேவன் இந்த ஆவிக்குரிய ராஜரிக சந்ததி கிறிஸ்துவை பெற்றெடுக்க என்ன செய்தார் என்பதை பற்றி வருகிற வாரத்தில் நாம் பார்க்கலாம். நாம் அனைவரும் கண்களை மூடி நம்முடைய